என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தமல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தினின்று பாவப்பே அடிமைத்தனத்தினின்று சொந்த இரத்த கிரயத்தால் என்னை மீட்க, சொந்த இரத்த கிரயத்தால் என்னை மீட்க என்னையே உந்தனுக்கீதோ படைக்கிறேன். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தே, பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள, பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள காத்திருக்கின்றேன். கருணை செய்தேவா என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்தராலயமாகவே, ஜோதி பரிசுத்தராலயமாகவே சொந்தமாய் தந்தேன் எந்தன் சரீரத்தை. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. உன்னத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். கர்த்தர் எல்லா திங்காலக்கி காப்பார், அது ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கியும் உன் வார்த்தையும் இதுவும் நக்கத்தை காப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதிலே தேவானிதி பூமியும் செத்திடா, அதிலே தேவானிதியும் பூமியிலும் செத்திடா. மத்தேயு 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக கடவுது என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 6:6. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்தம் சந்தோஷம் அடைந்தார்கள். மத்தேயு 2:10. ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார்.
இன்னைக்கு நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அவர் நமக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகள் இந்த நாள் வரைக்கும் நமக்கு ஜீவன், சுகம், பலத்தை தந்திருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை, அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்க இருக்கிறோம். நாம் ஆண்டவரை எவ்வளவு தூரம் ஆராதிக்கிறோம் என்பது நாம் அவரை எவ்வளவு தூரம் அன்பு செலுத்துகிறோம் என்பதை வைத்து தான் வருகிறது. ஆக நம் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறுகிற நாம் அந்த முழு அன்போடு அவரை நாம் ஆராதிப்போம். இது என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், உன் தேவராகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதே. ஆண்டவர் நம்மை, தாழ்வில் இருந்த நம்மை அவர் நோக்கி பார்த்தார். அவர் எளியவர்களாக இருந்த நம்மை, சிறியவர்களாக இருந்த நம்மை, குப்பையில் கிடந்த நம்மை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற அந்த எண்ணி முடியாத நன்மைகளை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் சோதரிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோதரிப்போமா? எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்போம். சோதரம் ஆண்டவரே, எனக்கு நீர் தந்திருக்கிற நல்ல குடும்பத்திற்காக சோதரம், எனக்கு நீர் தந்திருக்கிற நல்ல சுக பலனுக்காக சோதரம், எனக்கு நீர் தந்திருக்கிற நல்ல கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, நல்ல படிப்பிற்காக, நல்ல தொழிலுக்காக, எல்லாம் உம்மாலே வந்தது ஆண்டவரே. ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தோம். ஒரு காலத்தில் நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு இருந்தோம். சிறுமையும் எளிமையுமான எங்களை கண்ணோக்கி பார்த்தவரே ஆண்டவரே, உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதோ உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் எங்களை உயர்த்தி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிறவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று வார்த்தையின்படி உம்மை தெய்வமாய் கொண்ட எங்களை இதோ இன்றைக்கு பாக்கியமுள்ளவர்களாக, பாக்கியவதிகளாக நீர் வைத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை ஆண்டவரே திரும்பி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்த ஆண்டவர், கீழே இருந்த எங்களை தூக்கி உயர்த்தி எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிற ஆண்டவர், இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த உம்முடைய அப்பா வழிநடத்தலை எண்ணி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, அந்த பாடலோடு கூட இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாட இருக்கிறோம். ஒரு காலத்தில் குப்பையாய் இருந்தோம், மற்றவர்களால் நீ ஒன்றுக்கும் உதவாதவன், உதவாதவள் என்று சொல்லி தள்ளப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்த்தார். ஆண்டவர் இதோ நம்மை கண்ணோக்கி பார்த்து நம் நிலையை உயர்த்தினார். இதோ நான் உன் சத்துருக்கள் நடுவிலே உன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் அப்படி நம்மை நடத்தினார். இதோ நாம் வெட்கப்பட்ட இடத்துல, நான் வெட்கப்பட்ட தேசத்தில், அவமானமடைந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய தலையை நிமிர பண்ணி இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை சோதரிப்போமா? நுகத்தடிகளை முறித்து உங்கள் தலையை நிமிர பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய நுகத்தடிகள் எல்லாம் முறித்து நம்முடைய தலையை நிமிர பண்ணினவர், நம்முடைய தலையை உயர்த்தினவர், எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினவர், பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்தில் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆண்டவரை உள்ளன்போடு கூட உணர்ந்து நாம் பாடுவோம். அல்லேலூயா.
குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே. உதவாத என்னை கொஞ்சம் ஷார்ப் வச்சு கொஞ்சம் சவுண்ட் வைங்கப்பா. உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே. என்னை உமக்காய் தெரிந்தீர். பாடுவோம். குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே. என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்கதான் ஆண்டவரே, நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே. உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே. எல்லோரும் ஆமென். உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே. கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே. கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. சோர்ந்து இருந்தேனப்பா, என் ஏசப்பா, சோகங்கள் தீர்த்தீரப்பா. சோர்ந்து போயிருந்தேன் ஆண்டவரே, சோர்ந்து போயிருந்தேனப்பா, என் ஏசப்பா, சோகங்கள் தீர்த்தீரப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே. உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே. உதவாத என்னை நீங்கதான், அவர்தான். நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. ஆமென். நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே. அனாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே. அனாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தாகத்தால் தவித்தேனப்பா, என் ஏசப்பா, ஜீவ தண்ணி தந்தீரப்பா. ஆமென். தாகத்தால் தவித்தேனப்பா, என் ஏசப்பா, ஜீவ தண்ணி தந்தீரப்பா. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே. அனாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே. அனாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தாகத்தால் தவித்தேனப்பா, என் ஏசப்பா, ஜீவ தண்ணி தந்தீரப்பா. ஆமென். தாகத்தால் தவித்தேனப்பா, என் ஏசப்பா, ஜீவ தண்ணி தந்தீரப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே. உதவாத என்னை
உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே. உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்கள்தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்கள்தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலாம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட ஆமாண்டவரே அடைக்கலமானீரே, அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எல்லாரும் சேர்ந்து எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆமென். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். உம்மை மறவேன், உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை. என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள், என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள், 1000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள், 1000 அதற்கு மேலையா, 1000 அதற்கு மேலையா, 1000 எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆமென். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எல்லாம் சொல்லுவோம், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன். என்னையே தருகிற ஆண்டவரே, எங்களை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு உமக்கு தருகிறோம். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன
தருவேன் கரங்களை தட்டி ஆண்டவரே ஆண்டவரே எங்களையே தருகிறோம் அப்பா. குப்பையால் எங்களை கோபுரத்தில் தூக்கி வைத்து அழகு பார்க்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுகிற மகனாய் மகளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். நம்முடைய அன்பு தகப்பனார் அருமையான சுவிசேஷகர் கல்விநாதன் ஐயா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். கடந்த இந்த ஆண்டின் ஆரம்ப மாதங்களிலே நம் மத்தியிலே ஒரு நாள் அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். இந்த நாளிலும் அவர்கள் நம் மத்தியில் வந்திருப்பது சிறப்புக்குரிய காரியம். இயேசு என்றும் மாறாதவர் ஊழியங்களை அவர்கள் நிறுவி ஆண்டவருக்கு மகிமையாய் ஊழியம் செய்து வருகிறார்கள். இப்பொழுது அவர்களை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் வரவேற்போம். முதல் ஆராதனையில் தேவன் அவர்கள் வழியாய் நம் மத்தியிலே மகிமைப்பட்டார். இந்த இரண்டாவது ஆராதனையிலும் நம்மோடு கூட ஆண்டவரிடம் விடுவார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. சத்தமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தின் அதாவது நடு மையத்தில் வந்திருக்கிறோம். கடந்த அரையாண்டை முடித்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிறோம். இந்த புதிய அரையாண்டை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த கடந்த அரையாண்டிலே அநேக பாடுகளை கஷ்டங்களை கடந்து வந்தோம். நிறைய எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்தோம். சில நேரங்களில் ஒன்றுமே நடக்கவில்லை. நாம் நிறைய சோர்ந்து போயிட்டோம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பிவிட்டது. நாம் எதிர்பார்த்த சம்பவங்கள் நம் குடும்பத்தில் நிகழ்ந்து விட்டது. பலவீனங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், வியாதியின் கொடுமைகள், நாம் நினைக்காத சம்பவங்கள் நடந்தபடினாலே நான் சோர்ந்து போன மக்களாய் வந்திருக்கிறோம். இந்த 2ஆம் அரையாண்டிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தை. எனக்கு நிறைய வார்த்தைகள்லாம் வைத்திருந்தேன். தோட்டம், அடைக்கலான் குருவி, சிட்டுக்குருவி, நிறைய செய்திகள் எடுத்து வச்சுருந்தேன். தோட்டம் கூட எடுத்து வச்சது ரொம்ப நல்லாயிருக்கும். தோட்டம் என்ற தலைப்பு செய்தி பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ அழகான ரெவல்யூஷன் அதில் இருக்குது. கர்த்தர் சம்பந்தம் காத்திருக்கும் பொழுது எனக்கு இந்த பகுதி கொடுத்தார். முதல் ஆராதனையில் பேசின அதே வார்த்தையை உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். என்ன சொல்லுங்க படிங்க. பலுகவும் பெரும் பண்ணுவேன். காரணம் என்ன? கடந்த அரையாண்டிலே கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளிலும் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆசீர்வாதங்கள் இல்லாமல் எழுந்திருக்கிறோம். கஷ்டப்பட்டிருக்கிறோம். வாங்கின கடனை அடைக்க முடியாமல் தவித்திருக்கிறோம். பண கஷ்டங்கள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள் என்ன செய்ய அறியாது தவித்திருக்கிற நேரங்களிலே இந்த புதிய அரையாண்டில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல ஒரு வார்த்தை தெரியுமா? கர்த்தர் உங்களை பலுவும் பெருகும் பண்ண போகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கடந்த ஆண்டிலே அரையாண்டை சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே காண போவது இல்லை. இந்த புதிய அரையாண்டு டிசம்பர் 31 வரைக்கும் உங்கள் குடும்பம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு தொழில், ஒரு எல்லா சகலமும் வளர்ச்சியாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். வசனத்தை வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததி பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஜெபிப்போம். இரக்கமல் நல்ல பிதாவே, நல்ல மனமுட்சி வேலைக்காக ஜெபிக்கிற ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேத பகுதி விட்டு பிள்ளைகளை போஷிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். வசனம் படிக்கிற பிள்ளைகள் மைக்கில் படிக்க கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வாசித்த வசனத்தில் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தெய்வ பக்தியுள்ள சந்ததி பெரும்படிதானே. தேவன் ஒரு மனிதனை உண்டாக்கினார். யாரை உண்டாக்கினார்? ஒரு ஆதாம் மட்டும்தான் உண்டாக்கினார். இந்த உலகத்தில் எத்தனை மக்கள் வாழ்கிறாங்க? மில்லியன் கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க. ஒருவனை கொண்டு பல கோடி மக்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் எல்லாருமே தெய்வ பக்தியுள்ள சந்ததின்னு சொல்ல முடியாது. ஒரு சில கூட்டம் தான் தெய்வ பக்தியுள்ள சந்ததி என்று சொல்லப்படும். அந்த தெய்வ பக்தியுள்ள சந்ததி யார் என்றால், நான் தெளிவாக சொல்லுகிறேன்,
மதுரவாயில் ஈசை திருச்சபையின் தெய்வ மக்கள் தான் தெய்வ சந்ததி. அல்ல சொல்லுங்களேன், நீங்கள் தானே சொல்லுங்கள். ரோட்டில் தெருவில் பஸ்ஸில் போகிறவங்க தெய்வ சந்ததியா? யார் ஒருவர் இந்த ஆராதனையில் வந்து பங்கு பெற்று இந்த சபையில் ஐக்கியமாகி இங்கே அங்கத்தினராக இருந்து இந்த சபையில் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் தெய்வ பக்தியிலே சந்ததி. இங்கே விக்கிரகம் கிடையாது, சிலைகள் கிடையாது. என்ன இருக்குது சொல்லுங்கள்? வார்த்தை மட்டும்தான் இருக்குது. என்ன இருக்குது சொல்லுங்கள்? வார்த்தை சொல்லுங்கள். என்ன இருக்குது சொல்லுங்கள்? வார்த்தை. இங்கே என்ன கிடையாது? விக்கிரகம் கிடையாது, சிலைகள் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வார்த்தை மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த வார்த்தையை வைத்து தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் தொழுது கொள்ள மக்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி இங்கே ஆவியோடு ஆராதிக்கிற இந்த திருச்சபை மக்கள் தான் தெய்வ பக்தியுள்ள சந்ததி. ஆமென் சொல்லுங்கள். இந்த சந்ததி தான் கர்த்தனை செய்ய ஆசீர்வதிக்கிறார். என்ன செய்கிறார் சொல்லுங்கள்? ஆசீர்வதிக்க. எப்படி? பலுகவும் பெருகவும் பண்ணுகிறார். சரி, இப்போ என்ன கவனிங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார். நிறைய சிருஷ்டித்து முதல் எந்த சிருஷ்டிப்பை ஆசீர்வதித்தார்? ஏற்கனவே போன சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாது. இப்போ அந்த மக்கள் சொல்லட்டும். போன ஆறுதல் இருந்த மக்களை சொல்லிட்டேன். இப்போ நல்ல கவனிங்க. எந்த சிருஷ்டியை ஆசீர்வதித்தார்? அதாவது தேவன் உலகத்தை படைத்தார், சர்வ சிருஷ்டியை படைத்தார், மரம் செடி கொடிகளை விருட்சங்களை படைத்தார், பறவைகள் ஜீவ ஜந்துகளை படைத்தார். எந்த சிருஷ்டியை முதல் ஆசீர்வதித்தார்? முதல் ஆசீர்வாதம் எது? தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் எது? படிக்கலாம் வசனத்தை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் மைக்கில் படி மகளே, மைக்கில் படிங்க. தேவன் படிங்க. தேவன் மகா மச்சங்களையும் என்னாச்சு மச்சங்களையும் நல்லா போதும். நல்லா கவனிங்க. தேவன் முதல் எதை ஆசீர்வதித்தார் சொல்லுங்க? தேவ மக்கள் சொல்லுங்களேன், சபையர் மக்கள் சொல்லுங்களேன், எதை ஆசீர்வதித்தார்? ஐயா அந்த 22ஆம் வசனத்தை போடுங்க, சபை மக்கள் படிக்கட்டும். படிங்க, 22ஆம் வசனம் படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிப்போம். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி ஜலன். இப்போ முதல் தேவன் ஆசீர்வதித்த சிருஷ்டி அது பறவைகள், ஜீவ தண்ணீர், ஜீவ ஜந்துக்கள். சரி, இரண்டாவது யாரை ஆசீர்வதித்தார்? அதே அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் வாசிங்க. சிருஷ்டித்தார் நல்லா போது நிறுத்துங்க. இப்போ ரெண்டாவது யாரை பார்த்து சொன்னார்? ஆதாம் ஏவலை பார்த்து சொன்னார். உதாரணமாக ஒருவருக்கு திருமணம் கல்யாணம் நடக்க வைத்துக்கொள்ளலாம். கணவன் மனைவி இவள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. இவர்களுக்குள்ளே என்ன வர வேண்டும்? ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி பிறக்க வேண்டும். அந்த குழந்தை பிறந்தால்தான் தேவனை ஆராதிக்கும். அல்ல சொல்லுங்க. அப்போ குழந்தை மட்டுமல்லங்க, உலகத்தில் வர சகல ஆசீர்வாதங்கள், நீங்கள் செய்கிற கையின் பிரயாசங்கள் சகலமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போது சபை திருச்சபையின் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஏழையாக கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பண கஷ்டத்தோடு கூட கடன்காரர்களாக துக்கத்தோடு வாழ்வது தேவனுக்கு பிரியமில்லை. நீங்கள் எப்படி வாழ சொல்லுங்கள்? மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், சுகமாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். சரி, இன்னொரு கேள்வி. தேவன் ஆதாமை ஒருவனை படைத்தார். இரண்டாவது யாரை படைத்தார் சொல்லுங்கள்? ஏவாளை படைத்தார். எனக்குள்ள ஒரு கேள்வி. நான் பைபிளில் நான் கேட்டுக்கின ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஆதாமுக்கு நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினீர், ஏவாளுக்கு ஊதினீரான்னு கேட்டேன். யாரை கேட்டேன் சொல்லுங்கள்? தேவன் நான் கேட்டேன். சின்ன குழந்தை மாதிரி நான் கேட்டேன், சின்ன பிள்ளை போல் கேட்டேன். அப்போது ஆண்டவர் என்னை பார்த்து சிரிச்சிருப்பார். என் பிள்ளை குழந்தை சின்ன பிள்ளை கேட்குறானேன்ட்டு. உண்மையாக கேட்டேங்க. ஆண்டவர் எனக்கு அழகாக வெளிப்படுத்தினார். என்ன படுத்தினார் தெரியுங்களா? அதாவது ஏவாள் நாசியில் ஊதலை, ஏவாளுக்கு ஜீவன் எப்படி வந்தது என்று சொன்னால் படிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்பொழுது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம்,
முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். பாரு, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஒரு சந்தோஷம் என்பது வியாதி இல்லாமல் இருப்பது. வியாதி இருக்காது, சந்தோஷம் இருந்தாங்க. என்ன இருக்கா சொல்லுங்கள்? வியாதி உள்ளவன் சந்தோஷமாக இருப்பானா? வியாதி உள்ளவர்கள் சந்தோஷமாக இருப்பார்களா? சொல்லுங்க ஐயா. இருக்க மாட்டார்கள். அப்போது வியாதி என்பது வேதனையை துக்கத்தை கொடுக்கக்கூடியது, மகிழ்ச்சி என்பது சுகத்தை தரக்கூடியது. ஆமான்னு சொல்லுங்கள். அப்போது சிஎஸ்ஐ திருச்சபையின் மக்கள் எப்படி இருக்க வேண்டும்? வியாதியோடு இருக்க வேண்டுமா, சுகமாக இருக்க வேண்டுமா? சொல்லுங்களேன். சுகமாக இருக்க வேண்டும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அதாவது முறிந்த ஆவியை எலும்புகளை உலர பண்ணும். முறிந்து போன ஆவி. அப்போ முறிந்த ஆவி, ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி அவன்கிட்ட வெளியே போயிடுச்சுன்னா கை கால் அசைக்க முடியுமா? சொல்லுங்கள், முடியாது. உயிர் இருந்தால் தான் கை கால் அசைக்க முடியும். இந்த உயிர் போயிட்டா என்ன அசைக்க முடியாது, கை கால்கள் அசைக்க முடியாது. எப்படி? அதுபோல் தேவன் ஆதாம் மரித்த பிறகு எலும்பை எடுக்கவில்லை. ஆதாம் உயிரோடு இருக்கும் பொழுதே தோட்டத்தில் நல்ல தூக்கத்தை வர வைத்து ஒரு விழா எலும்பை எடுத்தார். விழா எலும்பு எடுக்கும்போது அந்த விழா எலும்பில் என்ன இருந்தது? தேவனுடைய ஜீவன் இருந்தது. என்ன இருந்தது சொல்லுங்கள்? தேவனுடைய ஜீவன் இருந்தது. அதனால் ஏவாளுக்கு நாசில் ஊத வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்கள், ஏவாளுக்கு நாசியிலே ஊத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏவாள் உயிரோடு கொண்டு வந்து யாரோடு கொடுக்கப்பட்டால்? ஆதாம்கிட்ட கொடுக்கப்பட்டால். கொடுக்கப்பட்டோன்னு தேவன் என்ன சொல்கிறாரு? 2 பேரை பார்த்து நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்புங்கன்னு சொல்லிட்டாரு. அதில் சொல்லுங்கள், ஒரு குடும்பம் கணவன் மனைவி மட்டும் வாழ்வது விருப்பம் அல்ல, அவர்களுக்கு பிள்ளைகள் பெற்றெடுத்து அவர்கள் உலகத்திலே சந்ததி பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் விரும்புகிறார், மனுஷன் அல்ல. தேவன் எல்லாம் பெருக வேண்டும் என்று யார் விரும்புகிறார்? தேவன் தான். இப்போ 2வது ஒன்று பார்க்கும்போது நோவா குடும்பத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 7வது வசனம், 2 வசனம் படிங்க. அது 7ஆம் வசனம். பாருங்க, இங்கே ஆதாம் பார்த்து சொல்லிட்டா, ஏவாளை பார்த்து சொல்லிட்டாரு. இங்கே யாரை பார்த்து சொல்கிறாரு? யாரை பார்த்து? நோவா குடும்பத்தை பார்த்து சொல்கிறாரு. பலிக்கு பெருகி விருத்தியாக, வர்த்தித்து வளர்ந்து விருத்தியாகுங்கள். அப்போது நான் திரும்ப எப்படியே எடுத்துக்கிறேன். மதுரவாயில் ஈசை சபை விசுவாசி குடும்பங்கள் வர்த்தித்து விருத்தியாக வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அந்த குடும்பத்தில் மலட்டுத்தன்மை இருக்கக்கூடாது. இந்த சபையில் ஆசீர்வாத குறைபாடுகள் இருக்கக்கூடாது. இந்த சபையில் வாழ்கிற விசுவாசிகள் ஆசீர்வாத குறைவினாலே வாழக்கூடாது. இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இல்லை. சொல்லுங்களேன், யார் இந்த மக்கள்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். சரி, இப்போ ஆபிரகாம் பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், படிக்கலாமா? சரியா? அது 2-3 வசனம் கட் பண்ணிடுறேன், எனக்கு நிறைய வசனம் இருக்குது. ஆதியாகமும் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவர் என்ன ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபம் பண்ணார். நம்ம ஜெபித்தவர் என்ன ஆசீர்வதின்னு சொல்லி. ஆபிரகாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தரே முன் வந்து யாரை ஆசீர்வதிக்கிறார் சொல்லுங்கள். ஏன்னா ஆபிரகாமுக்கு சின்ன ஒரு குறைவு இருந்தது. ஆனால் அந்த குறைவை தேவன் நிறைவாக்குகிறார். என்னவென்றால் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 17. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே ஏற்படுத்துவேன் என்றார். போதும். வருகிற வருஷத்தில், எந்த வருஷத்தில் சொல்லுங்கள்? இப்போ நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் 2026. வருகிற வருஷம் எந்த வருஷம் சொல்லுங்கள்? 27. அப்போ இந்த 27, 26 என்னென்ன குறைவெல்லாம் இருக்கிறதோ 27 முடிவதற்குள் நிறைவேற்றிடுவார். ஆமென் சொல்லுங்கள். 27 நீங்கள் பூரணமாக உள்ளே பிரவேசிப்பீங்க. ஆமென் சொல்லுங்கள். அப்போ குறித்த காலம் ஒன்று இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நம்ம ஆசைப்படுவோம், அவசரப்படுவோம், நமக்கு சீக்கிரம் முடியணும்னு என்ன நமக்கு வரும். கர்த்தருக்கு எதை எப்போ கொடுக்கணும் அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. புரிஞ்சிட்டீங்களா? அப்போ கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். குடும்பத்தில் ஒரு பிள்ளை பேர் இருந்தாலும், அல்லது படிப்பு எஜுகேஷனாக இருந்தாலும், உங்கள் வியாபார காரியங்களாக இருந்தாலும், அல்லது குடும்ப வளர்ச்சி காரியங்கள் எதுவாக இருந்தாலும், குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், கர்த்தர் குறித்த காலத்திலே
வந்து சேரும். யாராலும் தடை செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்கள். இந்த சக்தியாலும் தடை செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் இறங்கிவிட்டால் இறங்கி விடுவார். ஆசீர்வதிக்க நினைத்தால் நினைத்து விடுவார். அவர் நினைத்ததை யாராலும் தடுக்கவே முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த திருச்சபை மக்கள் யாரும் குறைவோடு வாழ மாட்டீங்க, நிறைவாய் வாழ்வீர்கள். ஆமென் சொல்லுங்கள். அல்ல சொல்லுங்கள். எப்போ குறைவு இருக்குமா? குறைவு இருக்குமா? ஜாக்கப் சொல்லு, குறைவு இருக்குமா? இருக்காது. அது என்ன குறை அவருக்கு தான் தெரியும். ஆனால் பப்ளிக் பண்ணிக்க வேண்டாம். புரிஞ்சுங்களா? நம்ம வாழ்க்கையில் என்னென்ன குறைவு இருக்குதோ அந்த குறைவெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஏன் என் சாட்சி நான் சொல்லிடுறேன். என் மகனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்தோம். அப்போ என்ன சம்பவத்துனா 2.5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. நான் எங்கெல்லாம் கன்வென்ஷன் மீட்டிங் போனாலும் சரி, எங்கள் கூட்டங்கள் போனாலும், ஐயா உங்கள் பையனுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்பாங்க. எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? கல்யாணம் 2 வருஷம் ஆகிடுச்சு. என்ன கேட்கும்போது எனக்கா என் இருதம் அப்படி நொறுக்கும். என்னடா அது என்ன கேட்குறாங்களப்பா எல்லாம் கேட்பாங்க. என்ன அவங்க எத்தனை பிள்ளைங்க, உங்கள் இப்போ எத்தனை பேர பையன்னு கேட்பாங்க. ஆனால் பெண்ணா கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்? எதுவுமே இல்லையே. நான் ஒன்று அழகாக ஒரு வார்த்தை சொல்லி தப்பிச்சுடுவேன். என்ன தெரியுமா? அவர் காலம் ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. என்ன வரவில்லை சொல்லுங்கள்? ஏற்ற காலம் வரவில்லை, குறித்த காலம் இன்னும். அதான் தப்பித்துக்கொள்ள ஒரு நிறைய வசனம் இருக்குது, பயப்படாதீங்க. யாராவது கேள்வி கேட்டால் சொல்லுங்கள், அவர் குறித்த காலம் இன்னும் வரவில்லை. அப்போது கர்த்தர் குறித்து இருக்கிறார். அதுபடி மகள் என்ன செய்தாங்க, மருமகள் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. கர்த்தர் ஒரு அருமையாக என்னோட பேசிட்டார். அது விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. அப்போது இந்த என் மருமகளுக்காக என் மகனுக்கு உபவாசம் இருந்து ஒரு நாள் ஜெபித்தேன். நான் ஃபுல் டே உபவாசம் இருந்து அழுது ஜெபித்தேன். அப்போ நான் ஊழியக்காரன், எங்கே போனாலும் என்னை கேள்வி கேட்குறாங்க. என் பதில் சொல்ல தெரியலை. ஆனால் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, கேள்விக்கு பதிலாக இருக்குன்னு மாற்றுங்கப்பான்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் உபவாசம் இருந்து ஜெபித்தேன். ஜெபத்தினுடைய கர்த்தர் என்ன செய்தார், மருமகள் கன்சீவ் ஆனாங்க. இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்கள். சந்ததி தந்துட்டார். ஆமென் சொல்லுங்கள். யார் இன்னும் கேள்வி கேட்டாலும் என்ன சொல்லுங்க, கலங்கோனா சந்தோஷம் பதில் சொல்லுவேன் நான். சொல்லுங்களேன் அல்ல சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களை பார்த்து யார் கேள்வி கேட்டாலும் உடைய இருதயம் கலங்க விடாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் இருதயத்தை என்ன பண்ண சொல்லுங்கள், கலங்க விடாமல் பார்த்து. உங்கள் இருதயம் கலங்க விட மாட்டார். நீங்கள் ஒரு குழந்தை அழுதால் அந்த தாய்க்கு எப்படி மனவேதனை வருத்தமாக இருக்குமோ, அதுபோல் ஒரு திருச்சபையின் மக்கள் அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் அழும்பொழுது அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். என் மகள் அழக்கூடாது, என் மகன் அழக்கூடாது, என் பிள்ளைகள் அழக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தரை குறித்த காலத்தில் சீக்கிரத்தில் அற்புதம் செய்வார். எப்படி செய்வார் சொல்லி, சீக்கிரத்தில் வசனம் படிக்கலாமா? வேகம் படிக்கலாம். ரோமருக்கு நிறுவம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. ரோமர் 9:28 சூப்பராக இருக்கும் பாருங்கள் வசனம். படிங்க. உங்கள் காரியத்தை என்ன பண்ணார் சொல்லுங்கள். உங்கள் காரியத்தை என்ன பண்ணார்? சீக்கிரத்தில். அது மறந்துடாதீங்க அந்த வார்த்தை. எது செய்வார் சொல்லுங்கள்? குறித்த காலம் இருக்கும், அந்த காலம் சீக்கிரத்திலே நடந்துடும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, உங்கள் தொழிலில், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில், குடும்ப வாழ்க்கையில், பண கஷ்டம், நெருக்கடி என்ன இருக்கிறதோ எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கிடைக்கும்படி சீக்கிரத்திலே அற்புதம் செய்வார். அல்ல சொல்லுங்கள். உங்கள் இருதயம் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதோ, எதை குறித்து கவலையாக இருக்கிறதோ, அந்த கவலை நீங்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக தேவன் சீக்கிரத்திலே அற்புதம் செய்வார். அல்ல சொல்லுங்களேன். சரி, இப்போது ஆபிரகாம் பார்த்துட்டோம். ஈசாக்கு நானே சொல்லிடுறேன் வசனத்தை, நான் பாயிண்ட் இருக்குது. அடுத்து ஈசாக்கை பார்த்து தேவன் என்ன பண்ணுறார், தரிசனமாகி உன்னை பெருக பண்ணுன்னு சொல்கிறாரு. வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அடுத்தது யாக்கோபு என்ன பண்ணுறாரு, தேவனை ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னமா? யாருக்கு தரிசனமாகிறார்? ஈசாக்கு தரிசனமாகி என்ன சொல்கிற, உன்னை பெருக பண்ணுவேன். இங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் இந்த கடைசி அதிகாரம் படிச்சிங்கன்னா ஆசீர்வாதம் பெருக பண்ணுவேன் அல்லது பெருக பண்ணு ஆசீர்வாதம், இது ரெண்டும் சங்கிலி போல் பின்னி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன்.
பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், இல்லை பலிகி பெருகு. இது 3 ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். இந்த முழு அதிகாரமும் ஆசீர்வாதங்களும் பெருக பண்ணுகிற அதிகாரம் தான். இதெல்லாம் யாருக்குரியது? தேவன் தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமுள்ள மக்களுக்குரியது. அல்லையில சொல்லுங்கள். இப்போது ஈசாக்கு என்ன பண்ணுறார்? தன் மகனாக யாக்கோபை பார்த்து இப்படி ஆசீர்வதிக்கிறார். 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. 28 ஆசீர்வதித்து போது நல்லா கவனிங்க. உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நான் இதை என்ன விசுவாசிக்கிறேன், மதுரவாயில் ஈசை திருச்சபை மக்கள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க? சிறுக வேண்டுமா பெருக வேண்டுமா? சத்தமாக சொல்லுங்க ஐயா. சிறுக வேண்டுமா பெருக வேண்டுமா? பெருக வேண்டும். அல்லையில சொல்லுங்க. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஐயா இப்படி எல்லாம் எடுத்து உங்களுக்கு மேலே பேசி ஐஸ் வைக்கணும் எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு கர்த்தர் கொடுத்த இது 2 சபையில் நான் பேசிட்டேன். நான் இன்னைக்கு தோட்டத்தை பற்றி பேசணும் ஆசைப்பட்டேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்து உங்க பேச வைக்கிறேன்னா, யாரோ ஒரு சிலர் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அவரு தான் இந்த செய்தி. எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த செய்தி டைரெக்டாக வருகிறது. கர்த்தர் நிச்சயம் இந்த மாதத்திலே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜூலை துவக்கத்தின் ஆரம்பம் உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள துவக்கத்தின் மாதம். அல்லையில சொல்லுங்கள். உங்கள் தொழிலில், நீ செய்கிற வியாபாரத்தில் இது ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் தொழில் சிறுகாது, தொழில் பெருகும். ஆமென் சொல்லுங்கள். அடுத்தது யாக்கோபே இந்த வார்த்தை சொல்கிறார் பாருங்க. என்னவென்றால் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. ஆதி 32:12. நல்லா கவனிங்க. சொன்னீரே என்றால் இதெல்லாம் படிக்கணும்னா எப்படி கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார் என்பதை வாசிக்க வேண்டாம். 28ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்திலிருந்து கடைசியில் படிச்சுன்னு தெரியும், வாசிக்க வேண்டாம். அப்போது நல்லா கவனிங்க. 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். வசனம் படிங்க சீக்கிரம். நான் உன்னோடு இருந்து இப்போ கொஞ்சம் மகளை கொஞ்சமா இப்போ சபையார் இதை இப்படி எல்லாம் சேர்ந்து படிங்க. தேவன் என்னோடு இருந்து படிங்க. வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிங்க, சத்தமாக படிங்க. என்னோடு இருந்து ஐயா வசனம் போடுங்க ஐயா, மக்கள் படிக்கட்டும். 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 28:15 படிங்க. காத்து என்ன ஆச்சரியம் இல்லை? நான் இப்படி எடுக்கணும் என்னென்ன ஐயா வசனம் அப்படி வைங்க. நாங்கள் இப்படி படிக்க, நான் இப்படி படிக்கிறேன். அதாவது மதுரவாயில் திருச்சபையின் மக்களாகி விசுவாசிகள் அவள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் கூடவே இருந்து அவர்களை காத்து வாழ்கிற தேசத்திலே அவள் பலுவும் பெருகும் பண்ணி கர்த்தரை சொன்னதை செய்யும் அளவும் திருச்சபையின் மக்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. திருச்சபையின் மக்கள் என்ன மாட்டார் சொல்லுங்க? எங்களை கைவிட மாட்டார் சொல்லுங்க. என்னை கைவிட மாட்டார், எங்களை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. இது அடுத்தது யாக்கோபு தன் மகன் யோசேப்பை பார்த்து எப்படி சொல்கிறார் பாருங்க. இதாங்க ஹைலைட் வசனங்கள். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் அல்ல 3-4 வசனம் படிக்கலாம். சூப்பர். அடுத்த வசனம் படிக்கலாம். நோக்கி நல்ல நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, இது கர்த்தர் எனக்கு சொன்னார் சொல்லிட்டு என்ன பாருங்களேன். இந்த வசனம் படிக்கும்போது தான் அழுதுட்டேன். உண்மையாகவே ஆண்டோட அன்பு நினச்சி ஞாபகம் அழுதுருவாங்க. உண்மை நீ எப்படி பைபிள் படிக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும். ஒரு மாதம் கூட ஒரு அதிகாரத்தை தாண்ட முடியாது என்னால். ஏன்னா ஒவ்வொரு வசனத்திலும் அவ்வளோ முக்கியமான ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கிறது. எப்படி தான் அந்த கர்த்தர் ஆவியை விலை கொடுக்குறது தெரியல. படிக்க படிக்க இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மார்போடு அணைத்து ஒரு முத்தோடு கொடுத்துருக்குறேன். அடிக்கடி இந்த வேதம் அந்த முத்தம் கொடுத்து நான் ஆண்டுகிட்ட சந்தோஷப்படுத்துகிறேன். ஏசப்பா மட்டும் இருந்தால் நான் ஓடி கட்டி சேர்த்து அனுப்பிச்சிப்பேன், விடவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த அன்பை நான் ருசித்திருக்கிறேன். எப்படி செய்தி எடுக்கும்பொழுது அந்த வசனம் படிக்கலாமா? உங்களுக்கு கூட அது ஆசீர்வாதமாக இருக்கும். படிப்போம் வசனத்தை. சபையில் எல்லாம் சேர்ந்து படிக்கணும்.
நீங்கள் சந்தோஷமாக இருங்க, யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். உங்களை மறக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். உங்களை அழிக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். வசனம் படிக்கலாம். அது 48ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை படிங்க. போது நல்லா கவனி. நான் சொல் சபையர் சேர்ந்து படி. நான் இந்நாள் வரை இதை நான் நினச்சி அழுதுட்டேங்க. பாருங்கள், எனக்கு சொந்த பந்துகள் இருக்கிறாங்க, உடன் பிறந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க. யாராலையும் இது போன்ற ஒரு ஆதரவு கொடுக்க முடியலையே. எத்தனை சொந்த பந்து இருந்தாலும் கொடுக்க முடியல, எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் கொடுக்க முடியும், எவ்வளோ பணம் இருந்தாலும் இந்த ஆதரவு கொடுக்க முடியலையே. என் மனதுக்கு ஆறுதல், என் சரீரத்துக்கு சுகம், நான் நினைக்கிற நினைவுக்கு ஒரு சுகமான நினைவுகள் தர முடியவில்லையே. நான் பிறந்த நாள் முதல், என்னைக்கு பூமியில் பிறந்தேனோ அந்த நாள் முதல் இன்றைக்கு இருக்க என்ன வயது, ஒவ்வொருக்கும் வயசு இருக்கும் இல்லையா, இந்த வயது வரைக்கும் என்ன பண்ணார், நம்மை ஆதரித்து வந்தார், சப்போர்ட் பண்ணார். யோசித்து பாருங்கள், இவருடைய சப்போர்ட் எவ்வளோ பெரியது பாருங்கள். இது நினச்சி தாங்க அழுதேன் நான். அப்பா இவ்வளோ பெரிய அன்புள்ள தெய்வமானு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இதை நினைக்கும் போது இன்னொரு ஆச்சரியமாக வந்துடுச்சு. நான் சங்கீதக்காரன் இதை விட சற்று மேலேறி ஒரு படி முன்னேறி அது சொல்லுற அழகான வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 71:6. நான் கர்ப்பத்தில் உற்பத்தியது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றில் இருந்து எடுத்தவர் நீரே. நல்லா கவனிங்க. நான் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றில் இருந்து எடுத்தவர் நீரே. அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்பொழுது என்னை ஆதரித்தார். இவர் சொல்லுகிறார், யாக்கோபு, நான் பிறந்த நாள் முதல் சொல்லுங்க இந்நாள் வரை. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், இல்லைப்பா, நான் தாயின் வயிற்றில் இருக்கும்பொழுதே எனக்கு ஆதரவு சப்போர்ட் வந்தது, என்னை காப்பாற்றி, தாயின் வயிற்றில் இருக்கும்பொழுது என்னை காப்பாற்றினார் சொல்லி சங்கீதக்காரன் சங்கீதம் 139:13 வாசிக்கிறோம். சங்கீதம் 139:13 படிங்க. நீ என் உள்ளந்தீரியங்களை கை கொண்டு இருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். போது நல்லா கவனிங்க. என் தாயின் வயிற்றில் இருக்கும்போது என்ன பண்ணார், என்னை காப்பாற்றினார். ஆமென் சொல்லுங்க. நான் கருவாய் இருந்த, ஒரு பிண்டமாக இருந்த அந்த என் கருவை என் தாய்க்கு தெரியாது, என் தகப்பனுக்கு தெரியாது, என் முகத்தை அவர்கள் பார்க்க முடியாது, என் முகம் இன்னதென்று என் சுமந்த தாய்க்கே தெரியாது, என் பார்க்க போகிற தகப்பனுக்கு தெரியாது. இப்படி யாரும் பார்க்காத காலத்திலே என் முகத்தை தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தேவன் கண்டார். ஆமென் சொல்லுங்க. அதே அதிகாரத்தில் 39ஆம் வசனம் 139:16 வசனம் படிங்க. 16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகியும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும். போது நல்லா கவனி. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஆமென் சொல்லுங்க. எங்கே பார்த்தாரா? தாயின் வயிற்றில் இருக்கும்போதே என்னை பார்த்தார், என் முகத்தை பார்த்தார், என் முகத்தை என்னை பார்த்து அவர் ரசித்தார். என்ன செய்த, பூமியில் சுகத்தோடு பிறக்க செய்த நாள் முதல் இந்த நாள் வரை, நான் தாயின் கருவிலே உருவான நாள் முதல் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த ஜூலை மாதம் 2வது ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்தார், என்னை ஆதரித்தார், பாதுகாத்தார். அல்ல சொல்லுங்க. யோபு சற்று அழகாக சொல்கிறாருங்க. சென்று போன மாதங்களும் அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. வசனம் படிக்கலாமா? எல்லாம் சந்தோஷமாக படிங்க. யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. யோபின் புஸ்தகம் 29:2. சென்று போன மாதங்களிலும் தேவனை காப்பாற்றி வந்த நாட்களிலும். சபையார் சேர்ந்து வசனம் படிக்கலாமே, சத்தமாக படிங்க. சென்று போன மாதங்களிலும் நாட்களிலும். ஆஹா, எவ்வளோ அழகா இல்லை? இதை படிக்கும்போதே இருதயம் நொறுங்குதுங்க, கண்ணீர் வருது. ஏசப்பா இருந்தால் அணைச்சி கட்டி பிடிச்சிடலாமான்னுக்குது. உண்மை சொல்கிறேன், நான் தனி ஜபத்தில் இருக்கும்போது அப்படியே இருக்கிற மாதிரி சேர்த்து அணைச்சிருக்கேன். நிறைய ஒரு அணைச்சி அப்படியே அழுது இருக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ பெரிய அன்பு. சென்று போன மாதங்கள். என்ன மாதங்கள்? இந்த ஜூன் மாதம் சொல்லுங்கள் வந்திருக்கிறோம். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் 6 மாதங்கள் போயிடுச்சு, நாட்கள் போயிடுச்சு.
ஒரு நாட்டுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சொல்லுங்கள்? 30 நாள். ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். இப்போது பாதி கழிஞ்சிடுச்சு, மீதி இருக்கிறது. இதை விடுங்க, நான் தாயின் கரு உருவான அந்த நாள் இருக்க, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை காப்பாற்றி வந்தார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இருந்தால் நலமாக இருக்கும். அப்போ கர்த்தர் யாரை ஆசீர்வதித்தார்? யோபுவை மட்டுமல்ல, தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதித்தார். நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன், என்னுடைய செய்தியின் பிரகாரமாக நான் விசுவாசிக்கிற என் தேவனை இன்னார் என்று அறிவேன். அவர் இந்த மதுரவாயில் திருச்சபையின் மக்களை தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில் குறைவை காண மாட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நிறைவோடு காணப்படுவீர்கள். என்ன நிறைவையா? பணமா, பொருள் இல்லை, வியாதி இல்லாமல் இருப்பதே ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. இந்த முட்டு வலி, கை வலி, கால் வலி இல்லாமல் இருப்பதே ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. உட்கார்ந்த எழுந்தால் உட்கார முடியல, இப்படி இருப்பதே ரொம்ப கஷ்டம். இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள், ஆரோக்கியமாய் வாழ்வீர்கள், தீர்க்காயுசோடு இருப்பீர்கள், ஒரு குறைவை காண மாட்டீர்கள். அல்ல சொல்லுங்களேன். என்ன காண மாட்டீங்க? ஒரு குறைவை. உன் கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர்கள். இது யோபுல சொல்கிறாரு. அந்த கூடாரத்தில் என்ன இருக்காது? குறைவு இருக்காது, நிறைவான ஆசீர்வாதங்கள் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, இப்போ இதை பார்த்தோம். அடுத்தது கர்த்தர் விட்டார நம்மள. இன்னும் அழகான வசனங்க படிக்க முத்தம், அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி இந்த வசனத்தை எடுத்து அப்படி முத்தம் கொடுக்குற மாதிரி படிக்கலாம். வசனத்தை படிக்கல, ஜாலியாக படி, சந்தோஷமாக படிக்கல. ஏசாயாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3-4 வசனம் படிக்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்க. அப்பா, என்ன மாதிரி வசனங்க. யாக்கோபின் சந்ததியாரே, சகல ஜனங்களே செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ஏந்தி தாங்கினேன். நல்லா கவனிங்க. சந்தோஷமாக இருக்கா? சொல்லுங்கள். வயதான ஐயா மார், அம்மா மாரெலாம் சந்தோஷமாக இருங்க. ஆமென் சொல்லுங்கள். இப்போது இன்றைக்கி அவங்க வயதாகிட்டாங்க, நாளைக்கு அதே வயது நம்ம கடந்து வரப்போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? எப்பா, உன்னை கருவிலிருந்து மட்டும் உன்னை காப்பாற்றலை, உனக்கு வயதாகிடுச்சு, கவலைப்படாத, இன்றைக்கு உன்னை காப்பாற்றுவேன், உன்னை தப்பு வைப்பேன். தாயின் கருவில் சுமந்தேனே தெரியுமா? ஏன் சுமந்தேன்? உன் கரு கலைந்து விடாதபடிக்கு, அப்படியே அழகான பெண் குழந்தையை பிறப்பதற்கு, ஆண் குழந்தையை பிறப்பதற்கு உருவாகிற வரைக்கும் என் கைக்குள்ளே அடக்கி வைத்திருந்தேனே. அது உருவான உடனே உன்னை வெளியே பிறக்க செய்தேன். அன்னைக்கு செய்த ஆண்டவர், அன்னைக்கு தாங்கின ஆண்டவர், இந்த வயது நாள் முடி மட்டும் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இப்போ சபையார் அந்த வசந்த சத்தமாக படிங்க. எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். 3-4 படிங்க. சபையார் சேர்ந்து படிங்க. 3-4. தோன்றினது முதல் ஏந்தி இப்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒன்று வந்துடுச்சுன்னா என்ன பண்ண தெரியுங்களா? குறை சொல்லாதீங்க. பைபிள் எடுங்க. பைபிள் எடுத்து, ஆண்டவரே இப்படிலாம் வசனம் சொல்லியிருக்கு, ஏன்ப்பா எனக்கு இந்த கஷ்டம்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர், ஆமாம் நான் சொல்லிட்டேன்ல, என் பிள்ளை சுகமாக்கிட்டு உடனே சுகமாக்கிடுவார். கர்த்தரை நீங்கள் செவி கொண்டு உடனே பதில் வரணும்னா இந்த வசனத்தை நீங்கள் பேசணும், பேசி பழகணும். பழகினா அது ஆசீர்வாதம். நான் எப்படி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஒருவனை அல்லவா படைத்தீர், ஆவியும் இடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, இப்போ நீ ஏன் அவனை படைத்தீர்? தெய்வ பக்தியுள்ள சந்ததி பெருமடி தானே. அன்று என் மகனுக்கு எனக்கு ஒரு மகனை கொடுத்தீர், எனக்கு ஒரு மருமகளை கொடுத்தீர். இந்த மருமகளும் என் மருமகள் குழந்தை இல்லாமல் இருப்பது ஒரு சித்தம் இல்லை, ஒரு சந்தையை தாங்கப்பான்னு சொல்லி இந்த வசனத்தின் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணேன். புரிஞ்சிட்டிங்களா? கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென் சொல்லுங்கள். பிறந்தது குழந்தை. அப்போது தேவன்கிட்ட பதில் வர வேண்டும். வசனம் தான். வசனம் வச்சு ஜெபம் பண்ணால் தான் என்ன பண்ண சொல்லுங்கள், பதில் கிடைக்கும். சாத்தான் யாரை விழ பார்த்தான்? வார்த்தையின் வழியாக இயேசு விழ தள்ளினான். இயேசு என்ன பண்ணார்? வார்த்தையின் வழியாக அவனை ஜெயித்தார்.
அப்போது ஒரு பதில் வர வேண்டும்னா வசனத்தை வச்சு தான் ஜெபம் பண்ணதான் பதில் வரும். அல்லேலூயா சொல்லுங்கள். இரண்டாவது காரியம், நீங்கள் இது வரைக்கும் உலக ஆசீர்வாதங்களை பார்த்தோம். நீங்கள் பலுகி பெருகுவீங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மலட்டுத்தன்மை குடும்பத்தில் இருக்காது, தொழில் ஆசீர்வாதம் இருக்கும், குறுக்க மாட்டீங்க, பெருகுவீங்க, பண கஷ்டங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்குமானா நான் விசுவாசிக்கிறேன், அதாவது டிசம்பர் 31 உங்கள் கடன் பிரச்சனைலாம் கத்தை அடைத்து விடுவார். நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. இதே இடத்துல வந்து மைக்கை பிடிச்சி கண்ணீரோடு சாட்சி கொடுப்பீங்க. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தையின் படி இது நிறைவேறும். அது யார் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் என்ன சிறுமைப்பட்ட வேதனையில் இருக்கிறீர்களோ அவரெல்லாம் வந்து இதே இடத்துல நின்று மைக்கை பிடித்து நீ சாட்சி சொல்ல கர்த்தர் உங்களை எழுப்புவார். ஆமென் சொல்லுங்கள். வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். சரி, நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் ஒருத்தனுக்கு மட்டும் பிடிக்காது. யார் அவன் சொல்லுங்கள்? பிசாசு. எங்கே பார்க்கலாமா? பாருங்கள், அவன் இவர் ஆசீர்வாதம் இருப்பதை பார்த்து அவனுக்கு பொறாமல் வந்துடுச்சு. நம்ம நினைக்கிறோம், பாரு நல்லா ட்ரெஸ் பண்ண ரொம்ப மறைச்சி பார்க்குறாங்க, பாரு ட்ரெஸ் பண்ண போனப்போ பக்கத்து இருக்காரி மறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க மறைச்சி பார்க்குறாங்க. என் குடும்பம், என் பிள்ளைங்க நல்ல வேலை கிடைக்கிறது, இந்த பக்கத்து வீட்டு பிடிக்கலை, அவங்களுக்கு என் அக்கா தங்கச்சி பிடிக்கலன்னு சொல்லி நம்மள மனிதர்கள் குறை சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. அவங்கள பார்க்க வைக்கிறது யார் என்றால் பிசாசு. வசனம் படிக்கலாமே, யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. நீர் அவனையும் நல்ல சம்பத் தேசத்தில் பெருகிட்டு. சாத்தான் வந்து யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான் சொல்லுங்கள்? யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான்? கர்த்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். நீர் அவனையும் அவனுக்கு உண்டா எல்லாவற்றையும் பண்ண வேலி எடுத்து வைத்து விட்டார். அப்போது நான் விசுவாசிக்கிறேன், இந்த மதுரவாயில் இயேசை தெரிஞ்ச விசுவாசிகள் குடும்பங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடித்து பாதுகாக்கிறான்னு சொல்லுங்கள். ஒரு வேலி இருக்கிறது. அந்த வேலி எடுப்பதற்கு சாத்தான் என்ன பண்ணுறான்? வேதனை கொண்டு வரான், கஷ்டங்களை கொண்டு வரான், பாடுகளை கொண்டு வரான், பிரச்சனைகளை கொண்டு வரான், குடும்பத்தை குழப்பங்களை கொண்டு வருகிறான், சலசலப்புகளை கொண்டு வருகிறான், மனம் உடையும்படியான சம்பவம் நடக்க முடியாத காரியம் கொண்டு வர. எது வந்தாலும் யோபு என்ன பண்ணார்? உறுதியாக நின்னார். வேலி எடுக்கும்படி சாத்தான் ட்ரை பண்ணுறான். விசுவாசம் குறைந்து விடுமோ, நம்பிக்கை குறைந்து விடுமோ, உங்கள் அன்பு தேவனுள்ள அன்பு குறைந்து விட்டு அவனுடைய பின்வாங்கி நரகத்தை கொண்டு போவதற்கு, ஆத்மாவை கொண்டு போவதற்கு பிசாசு முயற்சி பண்ணுறான். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஒரு சுற்றில் என்ன பண்ணுறாரு? வேலி அடைத்து வைத்துக்கிறார். சொல்லுங்கள், நான் இப்படி சொல்லுங்கள், என் பின்னாடி சொல்லுங்கள். மதுரவாயல் ஈசியை திருச்சபையின் மக்களாகிய எங்கள் குடும்பத்தை சுற்றிலும் சாப்பிடலையோ? மைக்கு சத்தம் நீங்கள் சொல்லுங்கள். மைக்கு நீங்கள் தான் சத்தம் போடணும். என் குடும்பத்தை சுற்றிலும், என் சபை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார், நான் பயப்படேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அப்போ சாத்தானுக்கு பிடிக்கல, அவன் தீமை செய்ய நினைக்கிறான். கர்த்தர் என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, படிங்க வசனத்தை. 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. இருள் என்பது சாத்தானின் அனுபவங்கள், இருள் என்பது வியாதி, இருள் என்பது போராட்டம், இருள் என்பது கஷ்டங்கள், இருள் என்பது பாடுகள், இருள் என்பது நெருக்கங்கள். இந்த கஷ்டங்களிலும் நெருக்கங்களில் இருந்து உங்களை விடாப்பிடியாக பயமுறுத்தி உங்களை அழிக்க நினைக்கிறான். கர்த்தர் தீபம் வெளிச்சமாய் வருகிறார். ஆமென் சொல்லுங்கள். எப்படி வர்றார் சொல்லுங்கள்? வெளிச்சமாய் வருகிறார். எப்படி வர்றார்? சத்தமாக சொல்லுங்கள். வெளிச்சமாய் வருகிறார், பயப்படேன். அப்போ இயேசு வெளிச்சமாய் வரும்பொழுது இருள் நம்மை விட்டு நீங்குகிறது. ஒரு வசனம், அழகான வசனம், 2 சாமுவேல் புஸ்தகம், அதாவது 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நினைக்கிறேன், படித்து பாருங்கள். 2 சாமுவேல் 20. கர்த்தராகி தேவரீர், நான் இப்படி எடுக்கிறேன் பாருங்களேன். ஐயா சொல்லலாம் இல்லையா? மதுரவாயில் ஈசை திருச்சபையின் மக்கள் சபை வீடுகளிலே தேவன் விளக்காய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிரதர், இயேசு எப்படி இருக்கா அவங்க வீட்டுக்கு சொல்லுங்க? விளக்காய் இருக்கிறார். இருளாகிய பிசாசு வருகிறான், விளக்கு இயேசு இருக்கும், பயந்து திரும்ப ஓடிடுறான். ஆமென் சொல்லுங்க. அப்போ இருளும் குடும்பத்தை சூழாது. படி மகனை, வசந்த படிங்க. இருக்கிறீர், கர்த்தன் இருளை வெளிச்சமாக்குகிறவர். புரிஞ்சிட்டீங்களா? அப்போ கர்த்தன் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த இருள் உங்களை சூடாது, இருளை நீங்கள் கடந்து போவீங்க, தேவன் வெளிச்சமாக இருப்பார்.
இப்போது சத்துரு போராட்டம் வரும்போது என்ன பண்ணீங்க? எதுக்கத்தாலும் சூன்யம் மதம் சொல்லிட்டு இருப்பீங்களா? விசுவாசித்த நாவுகளிலே வாயிலே அந்த வார்த்தை வரக்கூடாது. அதுக்கு பதில் என்ன வார்த்தை வரணும்னு தெரியுங்களா? உண்மையாக அப்படி தும்பல் வந்து வச்சுங்க, அப்போ தெரியும் அந்த பெண்ணு தும்பும்போது அவள் தான் சூன்யம் பண்ணிருப்பான். அந்த மாதிரி என்னெல்லாம் வரக்கூடாது. ஏங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும் சூன்யம் என்பது கிடையாது, மந்திரம் கிடையாதுங்க. எனக்கு தெரியும், நான் ஜெபிக்கிறேன், அதுக்கெல்லாம் ஜெபித்தாள் தான். அதெல்லாம் பயப்படாதீங்க. உங்களை சாத்தான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு பயம் இருந்தால், உங்களை பயம் வந்துடுச்சுன்னா ஒரு வசனத்தை சொல்லி அவனை விரட்டி விடுங்க. என்ன வசனம் தெரியுங்க? 1080 பக்கம் மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். சீக்கிரம் 8ஆம் வசனம் படிங்க, சத்தமாக சபையார் சேர்ந்து படிங்க எல்லா வசனத்தை. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இப்போ வசனம் எல்லாம் சேர்ந்து படிங்க. என் சத்துருவே, படிங்க. சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு கஷ்டம் தாங்க. இந்த ஜூலை மாதம் 2வது வாரம் கஷ்டப்படுறேன். அடுத்த மாதம் 2வது நான் கஷ்டப்பட மாட்டேன். இந்த மாதத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொல்லப்போனால் இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இந்த நாளிலே உங்களுக்கு விரோதமாக வந்த போராட்டங்கள்லாம் அழிந்து விட்டது. சாத்தான் அழிக்கப்பட்டு விட்டது. சாத்தான் நெருங்க முடியாது. சத்துரு குடும்பத்தை தொட முடியாது. உன் கணவரை, பிள்ளைகளை, உங்கள் பிஸ்னஸை, தொழிலை தொடவே முடியாது. கர்த்தர் கூட இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். காரணம், நீ யார் சொல்லுங்க? அவருடைய சந்ததி. யார் சொல்லுங்க? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெருமுடிதானே. அப்போ மதுரவாயில் ஈசை திருச்சபையின் மக்கள் யாருடைய சந்ததி? மதுரவாயில் ஈசை திருச்சபையின் மக்கள் யாருடைய சந்ததி? சொல்லுங்க. நாங்கள் எல்லாம் தேவனுடைய சந்ததின்னு சொல்லுங்க. இந்த சந்ததி சாத்தால் தொட முடியாது. இந்த சந்ததி கர்த்தரே வெளிச்சமாக இருப்பார். அல்ல சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன் இனி குறைவை காண மாட்டீங்க. வீட்டை விசாரிக்கும் பொழுது என்ன காண மாட்டீங்க? குறைவை காண மாட்டீங்க. இப்போ அடிச்சு உலகத்தின் ஆசீர்வாதம் பார்த்துட்டோம். 2வது பிசாசின் கேரியில் பார்த்துட்டோம். இருள் நம்ம சூழ்ந்தது அது பார்த்துட்டோம். 3வது என்ன பார்க்க போகிறோன்னா, விசுவாசத்திலே பெருக வேண்டும், அன்பிலே பெருக வேண்டும், கிருபையிலே பெருக வேண்டும், சமாதானத்தில் பெருக வேண்டும் சொல்லி பார்க்கலாம். இதை மட்டும் சொல்லப்போ அது 1 மணி நேரம் செய்தி, அவ்வளோ எடுக்க மாட்டேன். வசனம் மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். படிக்கலாமா? சூப்பராக படிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. நாங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. இப்போ நான் இப்படி படிக்கலாம். நாங்கள் போதிக்கப்பட்டபடியே சொல்லுங்க பார்க்கலாம். போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு சோத்திரத்தோடு. அப்போ விசுவாசத்தில் உறுதி வேணும். என்ன வேணும்? பைபிளில் நம்ம சொல்றது உள்ளான மனுஷன், புறமான மனுஷன். சொல்லுங்க, என்ன மனுஷன் சொல்லுங்க? உள்ளான மனுஷன். இந்த புறமான மனுஷன் நம்ம சரீரத்தை பார்க்க முடியும். உள்ளான மனுஷன் யாரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த உள்ளான மனுஷன் பலவீனமாக இருந்தால் விசுவாசம் உறுதியாக இருக்காது. அந்த உள்ளான மனுஷன் உறுதியாக இருந்தான்னா நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்கள. சகோதரரே, எப்பொழுதும் உங்களுக்காக இருக்கிறோம். மகளை படி. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக இருக்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க. இங்கே 2 பார்த்தோம். ஒன்று விசுவாசத்திலே பெருகிறாங்க. 2வது எதில் பெருகிறார்கள்? அன்பிலே. அன்பு அதிகரிக்கிறது, அன்பிலே பெருகிறார்கள். அப்போ அன்பு என்பது, அங்கே அன்பு இருந்தால் சண்டை வருமா குடும்பத்தில்? சொல்லுங்களேன். வருமா ஐயா? வராது. அன்பு இருந்தால் சபையில் சண்டை வருமா? சொல்லுங்க. வருமா? சொல்லுங்க. வராது.
அன்பு எங்கே குறைகிறதோ அங்கே தான் என்ன வரும் சொல்லுங்கள். சரி, இந்த அன்புக்கு ஒரு வேர் இருக்குது. சொல்லுங்கள், என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். வேர் இருக்குது. படிக்கலாம் வசனத்தை. கொலேசியர் 2ஆம் அதிகாரம், கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர்கள் கட்டப்பட்டவர்களாகவும் நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், வேர் கொண்டவர்களாக. என்ன வேறுங்க? அன்பு என்ற வேர். வசனம் தெளிவாக இருக்குது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. 3:17. எபேசியர். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி கூட உணர்ந்து போது. நல்லா கவனிங்க. அப்போ அன்பு என்னும் வேர் நமக்குள்ளே இருக்கிறது. கொஞ்சம் பாருங்க. அன்பு பற்றி பேசுகிறவர்கள் மனிதர்கள், அன்பை பற்றி எழுதுகிறவர்கள் மனிதர்கள். இன்பு 3 எழுத்து எழுதுகிறவர்கள் மனிதர்கள். அன்புக்காகவே இயங்குகிற மனிதர்கள் யார்? இயங்குகிற மனிதர்கள். அன்புக்காக வாழ்கிறவர்கள் மனிதர்கள். புரியுதுங்க? அன்பை தேடி ஓடுகிறவர்கள் சொல்லுங்க மனிதர்கள். ஒரு பறவையோ ஒரு மிருகமோ இவைகள் அன்பு என்று தெரியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த அன்பு ஒரு குடும்பத்தில் இருந்தால், கணவன் மனைவிக்குள்ளே இருந்தால் சண்டை வருது வாய்ப்பே கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். ஒரு கணவனுடைய அன்பு வேறு பக்க திசை திரும்பும்போது தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது. ஒரு பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் உட்கார்ந்து பேச வேண்டும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் பிள்ளைங்க டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. வந்த உடனே என்ன காஃபி குடிச்சிட்டு உட்கார வச்சு என் மகளை கேட்பேன், ஏம்மா நீ என்ன இப்படி இன்றைக்கி எப்படிலாம் இருந்தது ஸ்கூல் அப்படின்னு கேட்பேன். என் மகள் நிறைய விளக்கமாக சொல்லு. ஏன்னா என் மகளை நான் விசாரிக்காவிட்டால் என் பிள்ளைகளுடைய இருதயம் வேறு பக்கம் சாஞ்சிடும். வேறு பெண்ணை தேடுவாள், வேறு ஏதோ ஒன்று தேடி ஒரு தன் ஏக்கத்தை அங்கே கொடுக்கும்பொழுது வாழ்க்கை தாறுமாற முடியும். ஒரு தகப்பன் பிள்ளை குறித்து விசாரிக்க வேண்டும். பிள்ளைகள் வெட்கப்படாமல் பெற்றோடத்தில் சகல சொல்லுவார்கள் என்று சொன்னால் ஒருவருக்கு என்ன பண்ண அன்பை பரிமாறிக்கொள்ளுகிற விஷயம். இந்த விஷயம் வரும்போது குடும்பத்தில் என்ன வராது? சந்தேகம் வராது. என்ன பரிசு சொல்லுங்க, என்ன வராது? சந்தேகம் வராது. ஒரு கணவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பும் பொழுது ஒரு தாமதம் ஆய்த்து விட்டால் அவர் தாமதம் என்ற வார்த்தை முன்கூட்டியே மனைவி தெரிவிக்க வேண்டும். நான் எப்போதும் வேலை முடிச்சுட்டு 6 மணி வீட்டுக்கு வந்துடுவார். இன்றைக்கு 8 மணி ஆயிடுச்சு, கணவர் வரல. மனைவி ஃபோன் பண்ணி கேட்குற வரைக்கும் அவர் காத்திருக்கக்கூடாது. தன் மனைவிக்கு உடனே ஒரு பதில் கொடுக்க வேண்டும். கொடுத்தம்மா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எனக்கு இத்தனை மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லும்போது மனைவிக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா, கணவர் பத்திரமா இருக்கிற வருவார்னு. இல்லை மனைவி ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது லேட்டாக வந்த உடனே நீ என்ன கேட்குறது, நான் போய்ட்டு எனக்கு தெரியாத வேலை எனக்கு தெரிஞ்சுட்டு எடுத்த உடனே மறைச்சிட்டா குடும்பத்தில் என்ன இருக்கும்? அன்பு இருக்குமா சண்டை இருக்குமா? நீங்கள் தான் சொல்லுங்க ஐயா. சண்டை தான் இருக்கும். அது பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு சீரியஸ் தான் வரும். நான் என்ன பண்ண தெரியுங்களா, எங்கே போனேன் மனைவி சொல்லிவிடுவேன். ஒரு கடையில் கொஞ்சம் லேட்டாக டிராஃபிக்கான சொல்லிவிடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு பயம், நான் ஊழியக்காரன் இல்லை, எனக்கு மனைவிக்கு என்ன வரக்கூடாது சொல்லுங்கள், சண்டை வரக்கூடாது. அப்படி சண்டை வந்துட்டா இதை நான் என்ன பேச முடியுமா சொல்லுங்கள்? இதே வார்த்தை நான் பேச முடியுமா? முடியாது. நான் தப்பு செய்துட்டா பேச முடியாது. நான் தவறு செய்யாமல் இருந்தனால தான் தைரியமாக என்ன பேச முடியும். ஆமாம் சொல்லுங்கள். அதே போல் மனைவிட்ட சொல்லுவேன், கொஞ்சம் லேட் ஆகிட்டா எனக்கு என்ன வரணும்? ஃபோன் வரணும். ஒரு கடைக்கு போகிறேன், இந்த டைமில் வருவேன்னு சொல்லிவிடுவேன். கொஞ்சம் தாமதமானால் எனக்கு உடனே என்ன வரணும் சொல்லுங்கள்? மனைவி எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. அப்படியே இங்கே இருக்கிற நான் சொல்லிவிடுவேன். அப்போ ஒருவருக்குள்ளே ஒரு அன்பு பரஸ்பரம் இருப்பதனால குடும்பத்தை சண்டைக்கு வர வாய்ப்பு கிடையாது, பிரச்சனைக்கு வர வாய்ப்பு கிடையாது. குறிப்பாக சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. ஆமான்னு சொல்லுங்கள். சந்தேகத்தின் ஆவி குடும்பத்தில் நுழையாது. இதனால் குடும்பங்கள் பிரியாது, டைவர்ஸுக்கு போகாது. புரிஞ்சுட்டிங்களா? கோச்சுக்காதீங்க நான் சொல்கிறேன்னு. உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை பார்த்தா சொல்கிறேன். வாலிப்பிள்ளைங்களாம் கவனிங்க, பெற்றோர் மக்களை கவனிங்க. உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியணும். ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எத்தனை மணிக்கு காலேஜ் முடியுது, எப்போ ஸ்கூல் முடியுதுன்னு சொல்லி உங்கள் பெற்றோர் நீங்கள் சொல்லணும். சொன்னால் தான் நீங்கள் ஞானமுள்ள பிள்ளைங்க, புத்தியுள்ள பிள்ளைங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தவறு யாரோட ஐக்கியமாக இருக்குது. என்னன்னா கெட்ட ஃப்ரெண்ட்ஸோ கெட்ட அன்பே போகலாவா, இந்த பீச்சுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், அங்கே போகலாம் சொல்லி உங்களை சுத்த வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வருவான். ஏம்மா லேட்டாக வந்தனா, அம்மா அப்பா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்க லேட் ஆகிடுச்சு. அவர் நினைக்க என் குழந்தை நல்லா படிக்கிறது நினச்சிருப்பார். இது ஊரை சுற்றி வந்து அவங்களுக்கு தெரியாது. இது போய் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக சுற்றி வந்து தெரியாது. ஆனால்
காலம் போக கத்திரி காய்த்தால் கடத்தருக்கு வரும்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் காலம் போக போக தான் இந்த கதையே தெரிய வரும். அப்போ தான் பெற்றோர் வேதனையை கண்ணீர் விடுவாங்க. பின்காலத்தில் பெற்றோர் கண்ணீர் விடுவதற்கு பிள்ளைகள் என்ன பாரு, வாலி பிள்ளைகள், நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. உங்களை சாத்தான் திசை திருப்ப விடுவான். நல்லா கவனிங்க. உங்களோட ஐக்கியம், உங்களோட அன்பு பெற்றோரோடு இருக்க வேண்டும். அதே போல் சபை உறவுகள், சபை விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். இந்த உறவில் நீங்கள் பெருக வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். சபை உறவு பெருக வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, ஒரு சகோதரியை பார்க்குறீங்க, அடுத்த வாரம் வரல. இப்போ ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா போன வாரம்லாம் அந்த கொயர் பிள்ளைங்க நிறைய இருந்தாங்க, ஏன் இல்லை நான் கேட்டேன் இல்லையா, ஏன் இந்த பிள்ளைங்களை பார்க்க போன வாரம் பார்த்த முகங்களை இன்றைக்கு நான் பார்க்க முடியல. நான் கேட்டேன் ஐயாவை, எனக்கு அந்த கவனம், ஏன்னா இந்த பிள்ளைகளை நான் ஜெபிக்கிறேன், ஏன்னா அதிகாலை ஜெபத்தில் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஐயா எங்கே போகிறா, அந்த சபை பிள்ளைகள்லாம் சூப்பராக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். இந்த மதுரவாழ் விசுவாசி பிள்ளைகள்லாம் பெரிய அதிகாரிகளாக மாற வேண்டும், சயின்டிஸ்டாக மாற வேண்டும், டாக்டராக, இன்ஜினியர், பெரிய பெரிய ஆளாக மாற வேண்டும். அரசியல் வேண்டாங்க, ஆண்டு வெளியே பெரிய பெரிய வளர்ந்து அது மட்டும் பெரிய லெவலில் டெவலப் ஆகணும். இதே ஒரு பையன், சாதாரண ஒரு பையன் தான், படிச்சுட்டு இருந்தான். எனக்கு கேட்டான், அங்கிள் எனக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கொடுங்கன்னு கேட்டான். அந்த பிள்ளைய ஆசையை நினச்சி நான் ஒரு பாஸ்போர்ட் வாங்கி, அப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் இப்போ பாஸ்போர்ட் எடுத்து கையில் கொடுத்துட்டேன். நான் டிபார்ட்மெண்ட் வேறு, அந்த ஆஃபீஸ் இல்லை, வேறு ஆஃபீஸு. ஆனால் எனக்கு அங்கே தெரிஞ்சவங்க மூலியமாக பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை முயற்சி பண்ணான். அப்பா ரொம்ப கஷ்டப்படுற மனுஷன், ஏழையான மனுஷன், வசதி இல்லாதவர், ரொம்ப நெருக்கமானவர், ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர், கூடுமானவருக்கு நாங்கள் நிறைய பலமுறை அந்த குடும்ப உதவி செய்திருக்கிறோம், என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அந்த தம்பி கேட்குறான்னு சொல்லி பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துட்டேன். அந்த தம்பி என்ன பண்ண போனால், ஸ்கூலுக்கு போனால் வந்தால் ஆவிக்குரிய பிள்ளை. அந்த பிள்ளை தப்பு செய்ய மாட்டான், தவறு செய்ய மாட்டான், அதிகமான கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்களோட சுற்ற மாட்டான், அவனுக்கு ஸ்கூலில் அதிகமான ஃப்ரெண்ட்ஸுங்களே இருக்காது. அப்படி இருந்தால் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளையோடு கூட தான் ஒரு உறவு இருக்குமே தவிர உலகத்து பிள்ளைகளோடு கூட உறவு இருக்காது. கிருதில் வந்தாலும் ஜெபிக்க ஆரம்பித்தான். கடைசியில் அவனுக்கு ஒரு அழைப்பு வந்து நியூசிலாந்துக்கு வந்தது. இப்போ நியூசிலாந்து போனால் இன்றைக்கு நல்லா படித்தா வேலை கிடச்சிது. இன்றைக்கி 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும். எத்தனை லட்சம் சொல்லுங்கள்? 4 lakhs. சத்தமாக சொல்லுங்கள். நான் இங்கே பார்க்குறேன், சாமி இங்கே இருப்பாரா ஃபாரினில் இருப்பாரா தெரியாது. இல்லை இங்கே இருக்கிற பிள்ளை இங்கே இருப்ப வாலி பிள்ளைங்க எங்கே இருப்பாங்க, ஃபாரினில் இருப்பாங்க தெரியாது. நான் நல்லா இங்கே இருக்கிற இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளை இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்த்தா எங்கன்னா ஃபாரினில் இருப்பாங்க, இங்கே இருக்க மாட்டாங்க. கர்த்தர் வெளிநாடு கொண்டு போய்ட்டு வேலை செய்வாங்க. இந்த பிள்ளைகளால் அந்த தம்பி 4 லட்ச ரூபா சம்பாதித்து பெற்றோருக்கு மாதம் பணம் அனுப்புகிறான், ஆதரவில் அங்கே வாழ்கிறான். ஆமீன் சொல்லுங்கள். அடுத்த வாரம் தான் அவன் அடுத்த சபையில் செய்திக்கு போகிறேன். இந்த 4வது வாரம் அவன் தாம்பரம் செய்திக்கு போகிறேன். நல்லா புரிஞ்சிட்டிங்களா? ஒரு ஏழை பிள்ளை ஞானம் பாருங்கள் எவ்வளோ பெரியது, அறிவு எவ்வளோ பெரியது பாருங்கள். காரணம் என்ன? அன்பு. அந்த அன்பு என்ற உறவு எங்கே இருக்கிறதோ அங்கே வளர்ச்சி இருக்கிறது. அன்பு எங்கே குறைகிறதோ அங்கே வளர்ச்சி அழிகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு இருக்கும்போது புருஷ மனைவிக்குள்ளே சண்டை வர்றதுக்கே வாய்ப்பே கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். சில நேரங்கள் அம்மாமார் பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன், உங்களை பற்றி எனக்கு தெரியாது. எப்படின்னா கணவன் சண்டை போட்டுவார், அவர் வேலை போய்ட்டு வரத்துக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்க, வேலை இன்னும் வேலை சமையல் பண்ணி செய்து என்ன பண்ணுவாங்க, இவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு பாத்திரம் பண்ணலாம் கழுவி வச்சுருவாங்க. வீட்டுக்காரர் நைட்டு வருவார், என்னம்மா சமையல் பண்ணலையானா, காலையிலேருந்தே சமையல் இல்லை, அவ்வளோதான், ஒரே போடு. என்னது காலையில் என்ன இல்லை சொல்லுங்கள், சமையல் இல்லை. இப்படி நிறைய குடும்பங்களில் நடக்கிறது. யோசித்து பாருங்கள். அன்பு இருந்தால் நீங்கள் வருகிற வரைக்கும் அந்த மனைவி சாப்பிட மாட்டாங்க. என் கணவர் வந்தால் தான் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி ஒரு பாசத்தோடு காத்திருக்கிற மனைவி தான் அந்த அன்பின் மனைவி. இதுக்கெல்லாம் எது காரணங்க? கிறிஸ்துவின் அன்பு. நீங்கள் அன்பிலே வேரூன்றி, எதில் வேறு சத்தமாக சொல்லுங்கள், எதில் வேறுன்றோம்? அன்பிலே, விசுவாசத்தில் வேறுன்னு சொன்னால் கிறிஸ்துவிலே சபையிலே வேரூன்ற வேண்டும். அப்போ இந்த சபை மீது, சபை ஆராதனை மீது உங்களோட அன்பு பாசம் இருந்தால் நீ ஞாயிற்றுக்கிழமைகளை எந்த திருமணம் வந்தாலும் கலந்து கொள்ள மாட்டீங்க. அதில் சொல்லுங்கள். முதல்ல என்னென்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் திருமணம் வைப்பாங்க, சனிக்கிழமை போயிட்டு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்கே வந்து விழுந்துருவீங்க சொல்லுங்கள்? சபையில். ஏன்னா நமக்கு எங்கே வாரத்தில் ஒரு நாள் தான் சபை, வாரம் முழுதும் ஆராதனை கிடையாது. இருக்கா ஐயா? வாரத்தில் ஒரு நாள் தான். இந்த ஒரு நாள் வாரத்துக்கு கூட நீங்கள் பின்தங்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே எது குறைஞ்சிருக்கு சொல்லுங்கள்? குறைஞ்சிருக்கு, அன்பு குறைஞ்சிருக்கு. உங்கள் அன்பு வேறு பக்கம் எங்கேயோ போயிடுச்சு, உலகத்துக்குள்ளே போயிடுச்சு. இந்த போகாத அளவுக்கு இந்த அன்பு நிலைச்சிருக்குன்னா நீங்கள் சபை ஆராதனைக்கு வந்தால் யாரை சந்தோஷப்படுத்துறீங்க? தேவனுடைய மனதை சந்தோஷப்படுத்தும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ பலிக்கு பெருக வேண்டும். அதில் சொல்லுங்களேன். இப்போ 2 பேதுரு புஸ்தகம்
சீக்கிரம் படி. 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. ம் 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 பாருங்க, இந்த அன்பு வரும்பொழுது ஒன்று விசுவாசம், 2 விசுவாசத்தில் உறுதி, அன்பில் ஒரு உறுதி. அடுத்தது என்ன வர சொல்லுங்கள்? தேவனை அறிகிற அறிவு. இந்த அன்பு அதிகமாக இருக்கும்பொழுது யாரை நம்ம அடுத்து அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க இடத்துல நான் பேசுவதற்கு ஆசைப்படுவோம். ரொம்ப நேரம் அவங்க இடத்துல பேச நேரத்தை செலவிடுவதற்கு நாம் விரும்புவோம். அன்பு இல்லாத மனுஷர்கிட்ட பேச மாட்டோம். அப்படி தானே சொல்லுங்கள்? யாரை நாம் ரொம்ப நேசிக்கிறோமோ அவர்களிடத்தில் மணிக்கணக்காக பேசுவோம். அப்போ நீ இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தா நீ என்ன பண்ணுவீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வருகிறது என்று சொன்னால் சனிக்கிழமையை ஆராதனைக்கு ஆயத்தமாவீர்கள். ஆமென் சொல்லுங்கள். சீக்கிரம் வந்து தாமதம் வர மாட்டீங்க, சீக்கிரம் வந்து உட்காருவீங்க. அப்போ தேவன் நேசிப்பதற்கு அடையாளம் என்னவென்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து சபையை கலந்து கொண்டு நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஒரு நாள் தான் நமக்கு கொடுத்துருக்குற, 6 நாளும் நமக்கு, ஒரு நாள் தேவனுக்கு. இந்த ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தேவனுக்கு கொடுக்காம விட்டுறக்கூடாது, உலகத்துக்கு கொடுக்கக்கூடாது, தேவனுக்கு தான் கொடுக்கணும். அவர் சபைக்கு வந்தால் என்ன வளரலாம்? அவர் அறிகிற அறிவை வளரலாம். 2வது என்ன? கிருபையில் வளரலாம். 3வது என்ன? சமாதானம். நல்லா கவனிங்க. 1 அறிகிற அறிவு பெருகும், 2வது கிருபை பெருகும், 3வது சமாதானம் பெருகும். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? சமாதானம். என்ன இருக்குது சொல்லுங்கள்? இது உங்கள் வீட்டில் என்னென்ன இல்லையோ கவலைப்பட, சமாதானம் இருக்கும். இது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இன்னொரு வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாமே. இன்னும் 5 நிமிஷம் இது முடிச்சிடலாம். ம் 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 நல்லா கவனிங்க. விசுவாசத்தில் பெருகி இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண பெருகி இருக்கிறீங்க, அறிவில் பெருகி இருக்கிறீங்க, ஜாக்கிரதையாக வாழ்கிறீங்க. நீ வெளியே போகிறீங்க, பாவம் இருள் சூழும்போது நீ தப்பித்து வந்து ஜாக்கிரதையாக வாழ்கிறீங்க. எல்லாம் காரியம் கரெக்டாக இருக்குது. இன்னொன்று தர்ம காரியத்தில் பெருக வேண்டும். அப்படி என்றால் சொன்னால் இந்த புன்னை கிராமத்தில் கிளை சபை ஆலை கட்ட போகிறோம். இந்த கிளை சபையை நீ கட்டுவதற்கு என்ன பண்ணணும்? உங்களால் எந்த காணிக்கு நிறைவாக கொடுக்கணும். நீ கொடுக்கும்பொழுது அவர் கணக்கு ஒன்று வச்சிருக்கிற பரலோகத்தில், அந்த கணக்கில் நீங்கள் உங்கள் கணக்கு பெருகும். படிக்கலாம், வசனத்தை படிங்க. பிலிப்பியருக்கு நிருபம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. 4:17. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். பாருங்க, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகணும். நீங்கள் கர்த்தருக்காக எதை செய்கிறீர்களோ அந்த பலன் பெருக வேண்டும். 1 தசமம் காணி கொடுப்பது மட்டுமல்ல, 1 கிராமங்களில் சபை இல்லாத கிராமங்களிலே சபை கட்டுவதற்கு பணம் கொடுப்பது பெரிதல்ல. நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்து வாழ்க்கையில் நீங்கள் பெருக வேண்டும். அடுத்தது எதில் நான் பெருகிறோம்? புரிஞ்சிட்டிங்களா? எந்த கணக்கில் பெருகிறது? கணக்கு ஒன்று நமக்கு வச்சிருக்கிறார். என்ன கணக்கு தெரியுமா? படிக்கலாம் வசனத்தை. சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் படிங்க. என் அலைச்சல்களை தேவர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை துருத்தில் வையும், அவைகள் உன் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. படிக்கலாமா? என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அல்லேலூயா. என் அலைச்சல்களை தேவர் எண்ணி இருக்கிறாராம். நீ எந்த அளவுக்கு நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீங்க? ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நீ கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளை கர்த்தர் பார்க்கிறார். பஸ்ஸில் போகும்பொழுது அழுதிங்க, சமையல் பண்ணும்போது அழுதிங்க, படுத்து உறங்கும்பொழுது அழுதிங்க,
கண்ணீரால் தலையை நனைந்தது. எல்லா கர்த்தர் பார்க்குறார். வாழ்க்கையில் வெளி சொல்ல முடியாமல் எல்லாவற்றையும் கர்த்தனை பண்ணாராம். அவர் கணக்காக துருத்தி எங்கே இருக்கா? துருத்தி எங்கே இருக்குது? ஏசப்பாட்டு இருக்குது, அதில் சேர்த்து வைத்திருக்கிறார். அவன் சொல்லுங்கள். அப்போது நீங்கள் எது செய்தாலும் கர்த்தர் அவர் கணக்கிலே வைத்திருக்கார். அல்லேலூயா சொல்லுங்களையா? அல்லேலூயா சொல்லுங்கள். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அவர் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அடுத்தது, இப்போ எது பெருக வேண்டும்? அன்பில் பெருகணும், விசுவாசத்தில் பெருகணும், அப்புறம் சொல்லுங்கள் அறிவில் பெருகணும், கிருபையில் பெருகணும், சமாதானத்தில் பெருகணும். இதெல்லாம் பெருகும்பொழுது யார் கணக்கில் இருக்கிறார்? அப்போ இந்த நல்ல கவனிங்க, ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த ஆராதனைக்கு வந்து உட்கார்றீங்களே, அது ஒரு கணக்கு தான், ஒரு ப்ரெசன்ட் தான், அட்டண்டன்ஸ். ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்பொழுது ஒரு அட்டண்டன்ஸ் எடுக்கும்பொழுது உள்ளே ஐயான்னு சொல்லும். அதுபோல் இந்த சபைக்கு வந்து உட்காரும்பொழுதே தேவன் அட்டண்டன்ஸ் எடுக்கிறாரு. அந்த அட்டண்டன்ஸில் ஒரு ஜீவ புஸ்தகம் பேர் இருக்குது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் ஒரு பெயர் எழுதப்படுகிறது. படிக்கலாம், வசனம் படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. பிலிப்பியர் 4:2. கர்த்தர் ஒரே சிந்தையாக இருக்க யோதியாளுக்கும் புத்தி சொல். பாருங்க, நம்ம கெடுப்பது எது? நம்ம சிந்தை தான். சாத்தா சிந்தையில் தான் கெடுப்பான். அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கன்றாரு. அடுத்த வசனம் படிங்களா, சூப்பராக இருக்கும். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, நான் எப்படி படிக்கிறேன்? அன்றியும் என் உத்தம ஈசை திருச்சபையின் மக்களே, படிங்க. அருமையான போதகருக்கு உதவியாக இருக்கும்படி உங்களையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்களும் பாஸ்டரோடும் இந்த சபை மூப்பர்களோடும் கூட இந்த சபை ஊழியத்தின் விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டபடினாலே அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவார்டு அல்ல சொல்லுங்க. எதுக்கு இந்த வச்சிருக்காருன்னா, கர்த்தர் உங்களுக்கு அவார்டு கொடுக்கும், பரிசு கொடுக்கும்படிக்கு பெயர்களை எழுதுகிறார். நிறைய புஸ்தகம், 7 புஸ்தகம் இருக்குது. ஒரு செய்தி எடுத்தேன் நான், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 7 புஸ்தகம். அது சொல்ல நேரமில் 7 புஸ்தகம், ஒரு புஸ்தகம் தான் பிரயாசப்படுகிற புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் இருக்க பெயர் யார் என்றால், தேவனுக்காக, தேவ சபைக்காக, ஊழியத்துக்காக கொடுப்பதிலும் தங்களை இணைத்து ஊழியம் செய்வதிலும் யார் இருக்கிறார்களோ அவருடைய பெயர்கள் ஜீவபுஸ்தகத்திலே இருக்கிறது. அல்ல சொல்லுங்கள். ஊழியம் செய்யாதவர்கள் பேரெல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. தம்பி இங்கே கீபோர்டு வாசிக்கிறார், தபலா பிரதர் வாசிக்கிறார், தம்பி பேடு வாசிக்கிறார், அவர் என்ன பண்ணுறாங்க போகிறது தான். இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்காதீங்க இந்த பிள்ளைங்க அழகாக உட்காந்து இன்னும் அழகாக என்ன அழப்பு வருது, அழகான வார்த்தை, மயிலை போல குயிலை போல பிள்ளை உட்காந்து பாடுறாங்க. இந்த பிள்ளைங்க எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம், எங்கே இருப்பாங்க சொல்லுங்கள்? பூ போல பாடுறாங்க, முத்து போல பாடுறாங்க பிரதர். அதான் வாயில் வந்து முத்து போல பாடுறாங்க, அழகாக பாடுறாங்க. உண்மையாகவே நம்ம பிள்ளைங்க, உண்மையாக எனக்கு நான் நிறைய சபையில் போகிறேங்க, உண்மையாக சொல்கிறேன். ஏனத்தில் இந்த சபை கோயில் பிள்ளைக்கு வந்து எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஏன் நான் ஈர்ப்புனா, ஜெபிக்கிறேன், ஜெபிக்க வைக்கிறார் ஆண்டவர். இந்த பிள்ளைக்கா ஜெபி, இந்த ஒரு பிள்ளைகள் வாழ்க்கை கூட அப்படியே ட்விஸ்டாகி போயிடக்கூடாது, தடுமாறி போய்விடக்கூடாது. இவங்க சூப்பராக இருக்கணும். எப்படி சத்தம் சொல்லுங்கள் பிள்ளைகளா, எப்படி மக்களை சொல்லுங்கள், எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள், சூப்பராக. ஏன்னா நீங்கள் உட்காந்து பாட்டு பாடுறீங்கல்ல, உங்கள் பெயர்கள் தேவனுடைய ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருகும். ஆமென் சொல்லுங்கள். என் தெய்வ மக்களே, எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ நேரங்கள் இருக்குது, எவ்வளோ நேரம் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு இந்த 2வது ஆராதனைக்கு வந்து அவரை ஆராதித்து உட்கார்ந்து அவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீர்களே, நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். ஆமென் சொல்லுங்கள். இங்கே சபைக்கு வந்து அத்தனை பேருடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கு சொல்லுங்கள்? தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில். அல்ல சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஆராதனை ஜாக்கப் எதிர்பார்த்தேன், அவர் வரல. நான் ஃபஸ்ட்டு ஆராதனைக்கு வருவார் தான் மெயின். ஃபஸ்ட்டு ஆராதனைக்கு வந்து எழுதினா டபுள் ப்ரொமோஷன், அப்படின்னா டபுள் ஆசீர்வாதம். ஆமாம் சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு வரீங்க அதுக்கு மட்டும் தான் கொடுப்பார் ஆண்டவர், எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். இல்லை ஆண்டவர் எனக்கு எதாவது காரணம் சொல்லக்கூடாது, அடுத்த வாரத்தில் ஜாக்கப் என்ன வந்துடுற சொல்லுங்கள், 2 ஆராதனை வந்து வாசிப்பார். அப்படி தான் ஜாக்கப் காலம் வா, ஏசப்பா இருக்கு, பயப்படாத, அப்பா அவங்க ஊழியத்தை செய்ய கற்றுக்கிறாரு. அல்ல சொல்லுங்கள். ஏசப்பா நல்லா ஜாலியாக இருக்கலாம்ப்பா, சபையில் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். வீட்டில் போனால் ஒரு துக்கம் அழுக, இந்த சபை இருக்க ஒரு மகிழ்ச்சியான இடம். அப்படி தானே பிரதர், சந்தோஷமான இடம். அல்ல சொல்லுங்கள். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை பார்க்கிறார், என் கண்ணீரையும்
நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கண்ணீர் என் அலைச்சல்களை அவர் காண்கிறார், என் கண்ணீரை கணக்கில் வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் காண்கிறார், என் கண்ணீரை கணக்கில் வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், நிறைந்தவர். இன்னும் 2-3 வசனம் சொல்லி முடிச்சிடலாம், அதுக்கு மேலே போகாது. வசனத்தை விளக்க மாட்டேன், நீங்கள் படிக்கும்பொழுதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து எதில் பெருக வேண்டும்? ஒன்று உலக ஆசீர்வாதத்தில் பெருகிறோம், ரெண்டாவது விசுவாசத்தில், அப்புறம் அன்பில், அறிகிற அறிவில், அப்புறம் என்னது கிருபையில், சமாதானம் பெருகிறோம். ரெண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி என்னென்னா, அவர் சீஷர்கள் பெருகிறார்கள், சீஷர்கள் பெருகிறார்கள், சபை பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். இந்த புண்ணை கிராமத்தில் கிளை சபை கட்டுறீங்க, இன்னும் எத்தனை கிராமத்தில் சபை கட்டப்படும் தெரியும். இந்த திருச்சபையின் மூலமாக, ஒரு திருச்சபையின் மூலமாக 100 சபையில் கட்டுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. வாசனம் படிக்கலாமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 16:5. சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள், சபை விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு உறுதிப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினது. ஏன்னா சபையில் என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது, அன்பு இருக்குது, அதே கிருபை இருக்குது, அதே மாதிரி அறிகிற அறிவு இருக்குது, சமாதானம் இருக்கிறதுனால மக்களுடைய ஐக்கியம் அதிகமாக இருக்குது. விசுவாசிகள் ஒருவருக்கு ஐக்கியமாக இருக்கிறாங்க. சபை விசுவாசிகளுக்குள்ள ஒருவருக்கு சண்டையே கிடையாது. ஆமென் சொல்ல முடியுமா? நான் பார்க்க நிறைய சபைகளில் விசுவாச சண்டை வந்துடும். அந்த சண்டை போட்ட விசுவாசம் எதிர்க்க வந்துட்டு முக திருப்பின்னு போயிடுவாங்க. அந்த அனுபவம் நம்ம சபையில் கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். சொல்லுங்கள், எங்கே கிடையாது? எங்கே கிடையாது? சத்தமாக சொல்லுங்கள். இந்த மதுரவேல் சபையில் கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். எல்லா தெய்வ மக்கள் தான், எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்கள். என்னது? எல்லாம் என்ன பிள்ளை சொல்லுங்கள்? இயேசு ரத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். எல்லாரும் ஒருக்கு நாங்கள் நேசிக்கிறோம். எங்களுக்கு வேற்றுமை மனப்பான்மை கிடையாது, எங்களுக்கு ஏற்ற தாழ்வு கிடையாது, எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம், எல்லாம் சமமாக இருக்கிறோம் அப்படின்று இந்த மக்கள் சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ ஸ்திரப்படுகிற சபை ஸ்திரப்பட்டு வளர்கிறது. இப்படி இருந்தால் தான் சபை வளரும். ரெண்டாவது, சபை எப்படி வளருது? படிங்க வசனத்தை. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 6:7. என்ன பெரிய சீஷருடைய தொகை? எருசலேமிலே சீஷர்கள் தொகை மிகவும் பெருகிற்று. அப்போது நல்லா கவனிங்க. அப்படின்னா நிறைய சேர் காலியாக இருக்கு. காரணம் என்ன? இன்னும் சபை வளர்ச்சி அடையலன்னு அர்த்தம். என்ன பாருங்களேன், இப்போ நிறைய சேர் சகோதரி பக்கம் காலியாக இருக்குது, சகோதரி பக்கம் ஒரு சில சேர் தான் காலியாக. நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, இங்கே ஃப்ரண்ட்டில் இவ்வளோ இடம் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இன்னும் நான் ஊழியம் செய்யவில்லை, நான் ஜெபிக்க வேண்டிய முறையில் ஜெபிக்கவில்லை. அப்போ சபை வளர வேண்டுமானால் மந்தை பெருகிறது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன், அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள்னு வேதம் சொல்லுகிறது. படிக்கலாம் வசனத்தை. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிங்க. 36, 37. என்னவென்றால் வேண்டும். நல்லா கவனிங்க. அப்போ திருச்சபையின் மக்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க? விண்ணப்பம் பண்ண வேண்டும். பாஸ்டர் சபையில் உபவாசம் வைத்தால்
நீ லீவ் எடுத்து வந்து ஜெபத்தில் கலந்து கொள்ளுக்கணும். நீங்கள் எத்தனையோ காரணம் இல்லாமல் லீவ் போடுறோம். நான் எனக்கு தெரிஞ்சு என்ன பாருங்களேன், நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன் சாஸ்திரி பவனில். நான் இது வரைக்கும் மெடிக்கல் லீவ் போட்டு எங்கேயுமே ஊழியத்துக்கு போனது கிடையாது. பொய் சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டு நான் எந்த ஊழியத்துக்கு போனது கிடையாது. அப்படி மெடிக்கல் லீவ் போட்டால் உண்மை ஜுரமாக இருந்தால் போட மாட்டேன். கூடுமானங்க என்னை ஏன் லீவ் அது லீவ் சேர்த்து வச்சா தான் எனக்கு என்னது பணம் நிறைய இருக்கும். நான் ரிட்டைர்மெண்ட் காலத்தில் 50 நாள் தான் இருந்து, 300 நாள் இருந்தால் எத்தனை லட்சங்கள் எனக்கு வந்திருக்கும். வெறும் 50 நாள் மட்டும்தான் இருந்தது. அதை பற்றி பரவாயில்லை. ஆனால் பல கூட்ட ஜனத்தை பரலோகத்தில் சேர்த்துருக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள், அல்ல சொல்லுங்கள். நான் சர்வீஸில் இருக்கும்போது நான் மெடிக்கல் லீவ் போட்டு ஊழியத்துக்கு போகல, ஏன் லீவ் எடுத்து தான் ஊழியத்துக்கு போனேன். சிஎல் போடுவேன், சிஎல்ல ஏன் லீவ் போடுவேன். இப்படி தான் லாஸ்ட் மட்டும் எனக்கு வந்ததே கிடையாது. எனக்கு எது ஏன் லீவ் போனாலும் பரவாயில்லை, என் சம்பளம் கிடைக்காம போனாலும் பரவாயில்லை, எனக்கு ரிட்டையர்டு பிறகு என் சம்பளம் வராவிட்டாலும் பரவாயில்லை, நான் இயேசுக்காக ஊழியம் போனேன். இயேசு என்னை கைவிடவில்லை. ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க ஆசைப்பட்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சீக்கிரமாக இறங்கி வருவார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ சபையின் மக்கள் என்ன வேணும்? முதலாவது பெருக வேண்டும். யாரை படைத்தார்? ஒருவனை அல்லவா படைத்தார். யாரை படைத்தார் சொல்லுங்கள்? ஆதாமை அல்லவா படைத்தார். ஆதாம் மூலம் என்ன பண்ணிட்டார்? பல கோடி ஜனங்களை படைத்தார், உருவாக்கப்பட்டார். அது உலகத்துக்குரிய காரியம். ஆனால் சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளை பெருக செய்கிறார், குடும்பங்களை பெருக செய்கிறார், வியாபாரத்தை பெருக செய்கிறார், தொழிலை பெருக செய்கிறார், பிள்ளைகளுடைய படிப்பை பெருக செய்கிறார். எனக்கெல்லாம் ஒரு ஆசைங்க, அடுத்த வருஷம் வரும்போது பிள்ளைகளை எங்கே பார்க்கணுன்னா பாஸ்டர் சொல்ல, ஐயா நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பிள்ளை இப்போ இல்லை லண்டனில் ஒர்க் பண்ணுது ஐயா சொல்லணும். அதுதான் எனக்கு ஒரு ஆசை. அப்போ எதுக்கு நான் வந்து செய்து என்ன பிரயோஜனங்குது? புரிஞ்சிட்டிங்களா? உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ண ஃபாரினில் ஒர்க் பண்ணணும். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்க ஃபாரினில் ஒர்க் பண்ணணும். சாமி இங்கே இருக்கவே கூடாது, அவர் ஃபாரின் ஓட்டிடணும். அது எனக்கு ஆசை. அதில் சொல்லுங்கள். பாஸ்டர் திட்டுவார் என்ன, இவர் என்னப்பா என் ஒரு பிள்ளை தான் அங்கிட்டு என் பிள்ளைய துரத்த பார்க்குறாருன்னு நினைக்கிறாரு பாஸ்டர். அப்படி இல்லையா, பிள்ளை போனோன்னா ஜாலியாகவும் டாப்பாக இருப்போம், நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். நம்ம எதிரில் நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். அந்த பிள்ளை ஃபாரினில் போனவங்க நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் உங்கள் பிள்ளைங்க தானே. சபை மக்கள் உங்கள் பிள்ளைங்க தானே சொல்லுங்கள். நீங்களாம் ஒரு பிள்ளைங்க தானே, ஆவிக்குரிய பிள்ளைங்க. நீங்கள்லாம் ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆனால் எனக்கு விசுவாசிக்கிற இந்த பிள்ளைகளாம் ஆசிரியர் பண்ண எல்லாமே சென்டம் மார்க் எடுக்கணும், இல்லை கோல்டு மெடலிஸ்ட்டாக மாறணும். ஆமென். யாருமே அதாவது படிப்பில் பின்தங்கக்கூடாது. எல்லாம் என்ன பண்ண சொல்ல, இவங்களை மட்டும் இல்லைங்க, உட்காந்து வாலி பிள்ளையை பார்த்து நான் சொல்லுகிறேன். நான் இவங்களை மட்டும் பார்த்து பேசலை, இங்கே ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற எல்லா வாலி பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகளை பார்த்து நான் பேசுகிறேன். நீங்கள் எல்லாம் படிப்பில் கோல்டு மெடலிஸ்ட்டாக மாறணும். முடியுமா சொல்லுங்கள். அல்லேலூயா. என்ன கை வயத்தில் வாலி பிள்ளைங்க அல்ல சொல்லுங்கள். அல்லேலூயா. விசுவாசம் இல்லையா? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஒன்று, உலக ஆசீர்வாதத்தில் பெருக வேண்டும். ரெண்டாவது இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள்? விசுவாசத்தில் பெருக வேண்டும். மூன்றாவது ஊழியத்தில் பெருக வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு தேவைகள் என்ன நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நான் ஐயா தான் ஜெபம் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஐயா வந்துடுங்க ஐயா. சுருக்கமாக ஒரு சின்ன ஷார்ட் ப்ரேயர் தான், மீது ஐயா தான் பார்த்துப்பார். ஜெபம் பண்ண கண்களை மூடலாமே. ஐயா உங்களுக்கு இந்த மாதத்தில் என்ன வேண்டும், என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? பண கஷ்டமா, பொருள் கஷ்டம், பண தேவையா, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, நெருக்கப்படுறீங்களா, உள்ள உடைக்கப்படுதா, பலவீனமாக இருக்கிறீங்களா, சுகம் வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா? ஜெபிக்கிற கண்களை மூடி, ஏசப்பா இதை மாற்றி இது எனக்கு தேவையான்ற சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு சத்தமாக ஜெபம் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிற ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்போது மக்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். மக்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகள் வாழ்க்கை மேன்மை அடையட்டும் ஐயா, உயர்ந்து காணப்படட்டும் ஆண்டவரே. ஜாதி ஜனங்கள் சொந்த பதில் நடுவில் இவ்வளோ உயர்த்தும் ஐயா, வாழாக்கும் தலையாக்கும் ஆண்டவரே. அப்பா இந்த மாதத்தில் என்ன பண கஷ்டமோ எனக்கு தெரியாது, வீட்டில் என்ன குறைவோ எனக்கு தெரியாது, பிள்ளைகள பாடுகள் எனக்கு தெரியாது, இவர் சரியாக பலவீனங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் தேவனாய் கர்த்தர் மனமிறங்கி பண தேவைகளை சந்திப்பிறாக குறைவெல்லாம் நிறைவாக்க முடியாது ஜெபிக்கிறேன். இப்போ சரீரத்துக்கு நல்ல சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். உச்சம் தலைமை உள்ள கால்வரை இயேசுவின் சுகமாக்குற வல்லமை இறங்க முடியாது ஜெபிக்கிறேன். நாடி நரம்பு தசை எலும்பில் கணுக்களில் மூட்டுகளில் ரத்த ஓட்டங்களில் நரம்பில் ஆட்டு லங்ஸில் கிட்னியில் கொண்ட தசையில் வல்லமை இறங்கி பிள்ளைகளுக்கு சுகம் தருகிறாங்க. வயதான ஐயமார் அம்மாமாருக்கு சுகம் தாருமை உட்கார எழும நடக்க போதுமான பலனை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறையா. இந்த கால்களை
மான் கால்களை போல மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன். உடைய எலும்புகளை அப்பா புஷ்டியாக்க முடியாது ஜெபிக்கிறேன். சரீரத்துக்கு நல்ல சுகத்தை கொடுப்பிறாங்க. சுகர் பிபி இதெல்லாம் நீங்கி மக்கள் சுகத்தோடு வாழ கிருபை செய்கிறாங்க. போதகர் ஐயா போதகர் அம்மாவையும் மகனையும் சபை மக்கள் அனைவரையும் இசைக்கருவி வாசித்த மக்களையும் கயிறு பிள்ளைகளையும் ஆலயத்துக்கு வந்துடுற ஆராதிக்கிற அனைத்து பிள்ளைகளையும் மக்களையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறியா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.